पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில் 18வது சாப்டர் மோக்ஷ சந்நியாச யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் முதல் ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் கேள்வி கேட்டிருக்கான். சந்நியாசம் அப்படின்னாலும் தியாகம் அப்படின்னு 2 சப்தங்கள் இதுக்கு முந்தின அத்தியாயங்களில் பிரதானமாக முதல் 6 அத்தியாயத்தில் முதல் 6 அத்தியாயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பிரதானமாக இந்த 2ம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த 2 சப்தங்களை பற்றியும் எனக்கு தனித்தனியாக பிரித்து சொல்லுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் கேள்வி கேட்டிருக்கான். அதுக்காக பகவான் பார்த்தீங்கன்னா 2வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்கார். இந்த 2 பட்சங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முதல் 2வது ஸ்லோகத்தில் முதல் லைனில் ஒரு பட்சம், 2வது லைனில் ஒரு பட்சம். இது பார்த்தீங்கன்னா சொல்றார், காமியானாம் கர்மணாம் நியாசம் சந்நியாசம் கவயோ விதுகு. காமிய கர்மங்களை பார்த்தீங்கன்னா விடுறது எதுவோ அதுதான் சந்நியாசம் என்று பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்க ஞானி புருஷர்கள் சொல்கிறார்கள். இந்த லோகத்து பிரயோஜனத்தையும் பரலோகத்து பிரயோஜனத்துக்காகவும் நம்ம என்ன கர்மங்கள் எல்லாம் பண்றோமோ அந்த கர்மங்களை தியாகம் செய்தல் தான் பார்த்தீங்கன்னா சந்நியாசம் என்று சொல்கிறார்கள். இதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னா இந்த பட்சங்கள் எதையுமே நம்ம என்ன பண்ணலை அப்படின்னா மனசுல நல்லா வச்சுக்கணும். 4 பட்சங்கள் சொல்றோம். 4 பட்சங்களையுமே நம்ம நிராகரணம் பண்ணலை. சங்கரர் பார்த்தீங்கன்னா பண்ணலை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணரும் பார்த்தீங்கன்னா இது 4ல் இது தப்பு இது தப்பு இதை ஸ்வீகாரம் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. ஏன் அப்படின்னா ஏற்கனவே இந்த 4 பட்சங்களும் ஏற்கனவே சொல்லப்பட்டது. இந்த முதல் லைனுக்கு பார்த்தீங்கன்னா காமிய கர்மங்களை தியாகம் பண்ணுறதுனா சந்நியாசம்னு சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு பிரமாணம் எது அப்படின்னா 4:19 5:26 2 ஸ்லோகங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லைனோட கனெக்ட் பண்ணி எழுதிக்கிங்க, பக்கத்தில் போட்டுங்க. 4:19 பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், யஸ்ய சர்வே சமாரம்பாக காமசங்கல்பவர்ஜிதாக ஞானாக்னி தக்த கர்மானம் தமாகு பண்டிதம் புதாக. எவனுக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து காம சங்கல்பங்களும் எல்லா காரியங்களிலும் இல்லாம போயிடுச்சோ, காமமே இல்லாம போறது இதான் வாஸ்தவத்துல பார்த்தீங்கன்னா சந்நியாசம். காமிய கர்மங்களே அவன் பண்றதில்லை.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம ஞானத்தை அடைஞ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனி இந்த லோக்கத்தில் சங்கல்பிக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு இந்த லோக்க பலன் பரலோக்க பலன் ரெண்டுத்தையும் எவன் சங்கல்பிக்காம போறானோ அவன்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஞானாகினி தக்த கருமானம். அவனை வந்து அவனுடைய ஞானம் என்ன பண்ணுது அப்படின்னா அவனுடைய கருமங்களை எல்லாம் எரித்து விடுகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க சொல்றாங்க. 4:19. அதுக்கப்புறம் 5:26 வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது, காமக்ரோத வியுக்தானாம் யதீனாம் யதசேதசாம் அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே விதிதாத்மனாம் அப்படின்னு அடுத்த ஸ்லோகம். காமக்ரோதங்கள் வாஸ்தவத்தில் மனசுல எந்த காமமும் இல்லை. காமம் இல்லைனாவே என்னாகும், அது நிறைவேறாத காரணத்தால் உண்டாகக்கூடிய குரோதமும் இல்லாமல் போயிடும். காமக்ரோதம் ரெண்டும் இல்லாம மனசை வந்து பார்த்தீங்கன்னா யார் வசப்படுத்தி அந்த பிரம்மத்தையே பரபிரம்மத்தையே யார் அனுபவிச்சவங்களா இருக்காங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 100% பரமாத்மாவையே அவங்க பரமாத்மாலேயே இருக்கிறார்கள், மோட்சத்திலேயே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் லைனுக்கு பிரமாணம் எடுத்துங்க. அப்போ ஆச்சாரியாருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமிய கர்மங்களை தியாகம் செய்தால்தான் சந்நியாசம் அப்படின்றதுல கிருஷ்ணருக்கே வந்து பார்த்தீங்கன்னா சம்மதம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சர்வ கர்ம பல தியாகம் பிராகுஸ் தியாகம் விசக்ஷணக அப்படின்னு 2வது லைன்ல இருக்கிறது. அதுக்கு என்ன பிரமாணம் சுவாமி அப்படின்னா 12:11 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முந்தின ஸ்லோகங்கள்ல இருந்து ஒரு 4 இதை வந்து சாதனங்களை ஆச்சாரியர் ஒவ்வொரு நாள் சொல்லிட்டு வர்றார். மையேவ மன ஆதத்ஸ்வ அப்படின்னு 8வது ஸ்லோகத்தில் 12:8 இருந்து ஆரம்பிக்கிறார். என்னிடத்திலேயே சமாதி பண்ணு, இது முதல் பட்சம். இல்லை என்னால் சமாதி பண்ண முடியல சுவாமி அப்படின்னா 2வது சொல்றாரு, அந்த சமாதி பண்றதுக்கான அபியாசத்திலேயே இருன்னு அபியாச யோகம் 2வது. அதுவும் என்னால் முடியல சுவாமி, உங்கள்கிட்ட வந்து சமாதி பண்ணுறதுக்கான ஓங்கார அபியாசத்தையோ இல்லை பிராணாயாம அபியாசத்தையோ பண்ண முடியல என்னால். அப்போ என்ன பண்ணு அப்படின்னு கேட்டிங்கன்னா 3வது பட்சம் மத்கர்ம பரமோபவ, என் பொருட்டு கர்மங்களை செய். எனக்கு அதுவும் முடியல சாமி அப்படின்னும் போது 4வதா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறத லோயஸ்ட் சாதனம், ஃபர்ஸ்ட் சாதனம் சொல்கிறார். அதைதப்பி சக்தோசி கர்த்தும் மத்யோகம் ஆசிரிதக சர்வ கர்ம பலத்தியாகம் ததக்குருக்க யதாத்மவான். சர்வ கர்ம பலத்தியாகம் ததக்குரு யதாத்மவான் அப்படின்னு 11வது ஸ்லோகத்தில் 2வது லைன் இருக்கு. அதை தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் ஒரு பட்சமாகவே சொல்கிறார். எல்லா கர்மங்களுடைய பலனையும் வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் செய்தல், அதுதான் தியாகம் என்று சொல்கிறார்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 2 பட்சங்களுக்கும் பிரமாணம் கிருஷ்ணர் தான் பிரமாணம் ஆயிடுச்சா. இதுக்கப்புறம் இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு பாட்டம் 3வது ஸ்லோகத்தில் ஆரம்பிக்குது. இங்கே ஒரு 2 பட்சம் சொல்லப்படுது. 3வது ஸ்லோகத்துக்கு வந்துருங்க. தியாஜ்யம் தோஷவதித்யேகே கர்ம பிராகுர் மனிஷினஹ. தியாஜ்யம் தோஷவதித்யேகே தியாஜ்யம் தோஷவதித்யேகே கர்ம பிராகுர் மனிஷினஹ. யஜ்ஞதான தபः கர்ம ந தியாஜ்யமிதி சாபரே. யஜ்ஞதான தபः கர்ம ந தியாஜ்யமிதி சாபரே. இப்போ போயிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பட்சங்கள் இந்த 2, 3ல் 2 ஸ்லோகத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாபகாரிக சந்நியாசம் அப்படின்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வியாபகாரிக சந்நியாசத்தில் தான் 4 பட்சங்கள் இருக்குது. யார் வியாபகாரிக சந்நியாசி அப்படின்னா ஆசிரம சந்நியாசம்னு காவி வஸ்திரம் உடுத்தி பேரை மாற்றி வீட்டெல்லாம் விட்டுட்டு யாரெல்லாம் வந்திருக்கோமோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பேர் வியாபகாரிக சந்நியாசிகள்னு பேர். இந்த 3வது பட்சம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தியாஜ்யம் தோஷவதித்யேகே. இந்த கர்மங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டது அப்படின்னா தியாஜ்யம் கர்மம் வந்து பார்த்தீங்கன்னா தியாஜ்யம் அப்படின்னா தியாகம் செய்ய யோக்கியமானவைகள். ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டா தோஷவத்து தோஷத்தை உடையது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபேமஸான ஸ்லோகம் சொல்கிறோம், கர்மனா பத்தியதே ஜந்துஹு வித்யாச்ச விமுச்சியதே. கர்மம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவர்களை பந்தப்படுத்தக்கூடியது,
அதனால வந்து பார்த்தீங்கன்னா வித்யான்னு சொல்லக்கூடிய ஞானம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்தை அளிக்கக்கூடியது. கர்மனா பத்தியத்தே ஜந்துஹு வித்யாச்ச விமுச்சியத்தை, ஞானத்தினால் மனிதன் விடுபடுகின்றான். ஆகையினால் வந்து பார்த்தீங்கன்னா எதயக் பாரதர்ஷினக ந குருவந்தி கர்ம ந கர்மாணி குருவந்தி எதயா பாரதர்ஷினக. சன்னியாசிகள் வந்து பார்த்தீங்கன்னா யதிகள்னு சொல்லக்கூடிய சன்னியாசிகள் கர்மத்தை செய்வதில்லை. அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்தை பார்க்கிறார்கள், இந்த சம்சாரத்தோட அடுத்த கரையா இருக்கிற மோட்சத்தை பார்க்கிறார்கள் அப்படின்னு. அப்ப கர்மம் என்ன பண்ணும்? பந்தப்படுத்தும், அது தோஷத்தை உடையது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, தோஷவத்து கர்மம் தோஷத்தை உடையது என்று இதி தியாஜ்யம். தியாஜ்யம்னா இது தியாகம் செய்யத்தக்கது, எல்லா கர்மங்களும் தியாகம் செய்யத்தக்கது அப்படின்னு. இது ஏகே மனிஷினக பிராகு, இந்த விதமா சில புத்திசாலிகள் ஞானி புருஷர்கள் சொல்கிறார்கள். இதை நம்ம என்ன பண்றோம், இப்ப பிரமாணமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்ப இந்த பட்சமும் ஓகே. இது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது முதல்ல எடுக்க முடியாது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கர்ம தியாகம் பண்ணி 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 உங்கள் மனசு நல்லா செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னா, மனசு நல்லபடியாக செட்டில் ஆன பிறகு தான், சமநிலையை அடைஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், கர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ணணும். முதல்லயே தியாகம் பண்ணிட்டீங்கன்னா ஏனியில் ஏறினதுக்கு பிறகு தான் ஏனியை விடணும். படகுல வந்து பார்த்தீங்கன்னா ஏறி அடுத்த கரைக்கு போனதுக்கு பிறகு தான் படகை விடணும், தோணியை விடணும். நீங்க முதல்லயே தோணியை விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிடும், அவ்வளவுதான், அடுத்த கரைக்கு போக முடியாது. அதே மாதிரி இந்த கர்மத்தை கர்மயோகமா பண்ணி 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 சித்த சுத்தியை அடைஞ்சதுக்கு பிறகுதான் கர்மத்தை தியாகம் பண்ணணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டைக்கு போறவன் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை தியாகம் பண்ணிட்டு தான் நிஷ்டைக்கு போக முடியும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா தியாஜ்யம் தோஷம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய சன்னியாசிகள் என் பக்கத்துல இருக்கிற நிறைய பேர் இருந்திருக்காங்க. அறகுறையா படிச்சுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறது, சித்த சுத்தியை அடையாமையே கர்மத்தை தியாகம் பண்ணிடுறேன். நேற்று கூட நான் என்னோட சிஷ்யத்தை திட்டிகிட்டு இருந்தேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் ஒன்று டீச்சிங் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் பாடத்தை ஒழுங்காக படிக்கலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இறுகி போய் உட்கார்ந்துக்கிட்டு தேவையில்லாமல் மனசும் விரிவடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா யோகமாக பண்ணி மனசு சமநிலை அடைஞ்சு மனசு நல்லா பிரசன்னமானதுக்கு பிறகு கர்மத்தை தியாகம் பண்ணணும். அப்படி தியாகம் பண்ணாம உடனே தியாகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா மனசு இறுகி போயிருக்கும். பாருங்களேன், சன்னியாசிகளோட முகத்துல பாருங்க. திருவண்ணாமலைக்கு வாங்க, திருவண்ணாமலைக்கு வந்தீங்க அப்படின்னா நிறைய பேரோட மனசு வந்து சன்னியாச வேஷத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஏக்கத்தோட இருக்கும், ரொம்ப இறுகி போயிருக்கும். நீங்க நல்லா பார்க்கலாம். எங்க பார்க்கலான்னு கேட்டீங்கன்னா இந்த கன்னியாஸ்திரிகள்கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும். திருநெல்வேலி நாகர்கோவில் பக்கம் போனீங்க அப்படின்னா நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் இருக்கும். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாஸ்திரிகளோடது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் பிரசன்னமாக இருப்பாங்க. சன்னியாசிகள்கிட்டலாம் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்துவ மிஷினரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டுன்னு இருப்பாங்க, ஹிட்லர் மாதிரி இருப்பாங்க. அது ஸ்கூல்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கவங்கள்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர்ஸாக இருக்கிறவங்கள்ட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ராட்சசனாக இருக்கானே அப்படின்னு இருக்க மாதிரி இருக்கும். கன்னியாஸ்திரிகள் ஆல்மோஸ்ட் ராட்சசர்கள் தான். அதே மாதிரி சன்னியாசிகள் எடுத்தீங்கன்னா நம்ம மதத்திலையும் சன்னியாசிகள் எடுத்தீங்க அப்படின்னா இறுகி போயிருப்பான், அப்படியே இறுகி போயிருப்பான். யாராவது கிடைச்சா பலி போட்டுடலான்ற மாதிரி இருப்பான். என்னப்பா சிரிக்க மாட்டியா அப்படின்னா சிரிக்க மாட்டாங்க. தமிழ இதில் வந்து திருவண்ணாமலையில் என்னை வந்து ஒருத்தர் ஒரு ஃபாரினர் பார்ப்பார். அவர் பார்ப்பார் ஸ்மைலிங் சுவாமி அப்படின்னு என் பேர் வச்சிருக்காரு அவர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே நான் பார்க்குற ஒரே சன்னியாசி நீங்கள் மட்டும் தான் சுவாமி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, பிரசன்னமாக இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா சன்னியாசி வந்து சிரிக்கவே மாட்டான், சிரிச்சா தப்புன்னு. ராமகிருஷ்ண தப்போவனத்து அன்னைக்கா போய் பாருங்க, ராமகிருஷ்ண தப்போவனத்து சுவாமிகள்லாம் அப்படியே விளக்கெண்ணெய் குடிச்ச மாதிரியே இருப்பாங்க, அப்படியே டைட்டாக இருப்பாங்க, அப்படியே முறுமிட்டு ஒரு சிங்கம் புலி உருமிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும், வேட்டையாடுறது மாதிரி. என்னப்பா அது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசு மலராம கர்மத்தை விட்டுட்டா பிரச்சனை. அந்த மனசு மலர்ந்து தான் கர்மத்தை தியாகம் பண்ணணும். மனசு மலராம மனசோட சமநிலை அடையாம காம நிவிருத்தி அடையாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்மத்தை தியாகம் பண்ணவே கூடாது. ஆனா இந்த ஒரு பட்சத்தை மட்டும் கொஞ்சம் கர்மம் தோஷத்தை உடையது, அதனால நான் கர்மத்தை தியாகம் பண்றேன் அப்படின்னு தியாகம் பண்ணிட்டா போச்சு. ஆனா இது ஒரு பட்சம். எப்போ நான் கர்மயோகத்துக்கு பிறகு கர்ம தியாகம் சம்பவிக்கணும், இதுவும் நம்ம ஸ்வீகாரம் பண்றோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா முதல்ல கர்மயோகம் பண்ணிட்டு கர்மத்தை தியாகம் பண்ண.
அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஸ்லோகத்தில் 2வது லைன் சொல்றாரு, யஜ்ஞ தான தபக்கர்ம ந தியாஜ்யமிதி சாப்பரே. அடுத்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது. ஏன்பா நீ வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ணு, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா யஜ்ஞத்தையும் தானத்தையும் தபஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேத்தி பண்ற காலம் வரைக்கும். அதனால்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் என்ன பண்ணார், நம்ம விவேகானந்தர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்நியாசாசிரமத்தை ஸ்வீகாரம் பண்ண வச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண மடம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கர்மயோகத்தை பண்ணிக்கிட்டே இருக்கும். நிறைய சன்னியாசிகள் கர்மயோகத்தில் ஈடுபடுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நேத்தி பண்ணுறதுக்கு முந்தின க்ஷணம் வரைக்கும் யஜ்ஞத்தையும் தானத்தையும் தபஸையும் வந்து பார்த்தீங்கன்னா விடவே கூடாது. நத்தியாஜ்யம். இந்த 3 கருமங்களை மனசுல நல்லா அடிச்சுங்க. இந்த 3 கருமங்களை நான் எப்ப கண்ணை மூடி உட்கார்ந்து நிஷ்டைக்கு போறனோ அதுக்கு முந்தின க்ஷணம் வரைக்கும் கம்மி பண்ணிக்கிட்டே தான் வரணும் ஒழிய அதை வந்து விட்டுறக்கூடாது. சுவாத்தியாயம் அதிகமாக நடக்க இதை கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணணும். இது அதிகமாக இது கம்மி பண்ணிக்கிட்டே போகணும். 100% எப்போ தியாகம் பண்ணணும் அப்படின்னா நல்ல நிஷ்டை கூடுறதுக்கு முந்தின க்ஷணம் நேத்தி இது பொய்ன்னு சொல்ற வரைக்கும் நீங்க அதுக்கு முந்தின ஸ்டெப் வரைக்கும் பண்ணணும். அந்த ஸ்தூல மனனம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா. இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்தூல மனனம். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பவிக்குமான என்னோட ஒவ்வொரு காரியத்திலையும் நான் என்னென்ன பண்றேன் அப்படின்னா நிஷ்காமியம் யஜ்யம் வந்துடும். யஜ்யம்னா நம்ம ஏற்கனவே 3:9 பார்த்துருக்கோம்ல, யஜ்ஞார்த்தம் கர்மனோன் எத்திர லோகோயம் கர்மபந்தனக ததர்த்தம் கர்ம கவுந்தேய முக்த சங்க சமாச்சர. எந்த கர்மத்தை பண்ணாலும் யஜ்யமா பண்ணணும். எப்படி யஜ்யமா பண்றது? அப்ப என்ன, பற்றுதலை விட்டுட்டு பண்ணுனா அது யஜ்யம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யஜ்யமா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். ஒரு சன்னியாசியா இருக்கிறவன் நிதித்தியாசனத்துக்கு முந்தின ஸ்டெப் வரைக்கும். அதுக்கு அடுத்தது தானம். எந்த கையில எது கிடைச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்மளால கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சன்னியாசிக்கு எதுக்கு பணம் கொடுக்குறாங்க தெரியுங்களா உங்களுக்கு? சன்னியாசிக்கு எதுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆசிரமத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து சாஸ்திரம் வந்து ஒன்று இருக்கு. ஆசிரமம் கட்டுறதுக்கு வாஸ்து சாஸ்திரம் தனி, வீடு கட்டுறதுக்கு வாஸ்து சாஸ்திரம் தனி. இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, வாஸ்து சாஸ்திரத்தை படி வீடு கட்டுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனம் வரணும், வந்த தனம் தங்கணும், வெளியில போகக்கூடாது. குபேர மாலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆமாம் குபேர மூலை கரெக்டாக இருக்கணும். இதே வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாச ஆசிரமம் கட்டணும், இல்லை சன்னியாசியோட வீடு எப்படி இருக்கணும், குட்டியா எப்படி இருக்கணும் அப்படின்னா வரணும், தங்கக்கூடாது, போயிடணும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கிச்சு சன்னியாசி கெட்டு போயிடுவான், கிரகஸ்தன் பணம் தங்கலை அப்படின்னா கெட்டு போயிடுவான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஒரு சன்னியாசியா இருக்கிறவன் நீங்கள் 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அப்படியே பாஸ் பண்ணி விட்டுறணும் அந்த லோகத்துக்கு. அப்போ தானம் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய தான பிரபுவா யார் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சன்னியாசி. யஜ்ஞம் நடக்கணும், தானம் நடக்கணும். அதுக்கப்புறம் தபஸ் வந்து பார்த்தீங்கன்னா சதா வந்து பார்த்தீங்கன்னா இந்திரிய நிகிரகங்கள் பண்ணிக்கிட்டு தபஸ் பண்ணிக்கிட்டு சுவாத்தியாயத்தில் இருந்துகிட்டு இருக்கணும். அப்போ இந்த 3த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தி பண்ணுறது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3த்தையும் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா விடவே கூடாது. நத்தியாஜ்யம். அப்போ சன்னியாசியும் பண்ணலாம், கிரகஸ்தராக இருக்கிற நீங்களும் என்ன பண்ணணும், இதை சன்னியாசியை பண்ணணும் அப்படின்னும் போது, சிரவணம் பண்ணிட்டு இருக்கிற ஸ்தூல மனனம் பண்ணிட்டு இருக்க சன்னியாசியை பண்ணணும் அப்படின்னும் போது, ஒரு முமுட்சுவா இருக்கிற கிரகஸ்தரும் வானப்பிரஸ்தரும் நிச்சயம் இதை விடவே கூடாது. அப்போ யஜ்ஞம் தானம் தபஸ் கர்ம இந்த 3 கர்மங்களையும் நத்தியாஜ்யம் விடவே கூடாது என்று வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் சொல்கிறார்கள். இது 4வது பட்சம். அப்போ இந்த ஸ்லோகத்தில் 2 கர்மம் தியாகம் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா எங்க பொருந்தும் அப்படின்னா கர்மயோகம் பண்ணி சித்த சுத்தி அடைஞ்சு ஞான நிஷ்டைக்கு போறவனுக்கு அப்போ 3வது பட்சம். அப்போ நல்லா போட்டுக்கணும். 3வது பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிராக்கெட்டில் போட்டுக்கணும், ஞானத்தை அடைய நினைக்கின்ற நிஷ்டனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கர்மத்தை தியாகம் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரங்கு உழுக்கிற மாதிரி ஆயிடும். வேதா விநாசினம் நித்தியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 21வது ஸ்லோகம் இருக்கு. அந்த 21வது ஸ்லோகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான இது வந்து சொல்லியிருக்கார். 21வது ஸ்லோகத்தில் பாஷ்யத்தில் சொல்றார், ஒரு கன்க்ளூஷன் நிறைய விசாரம் பண்ணிட்டு சங்கரர் சொல்லும் போது சொல்றார், தஸ்மாத் விசேஷிதஸ்ய அவிக்ரிய ஆத்மதர்ஷினோ.
யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிரவணம் பண்ணி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆத்மா, நான் ஆத்மஸ்வரூபமாக இருக்கேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சாட்சி, நான் கர்மம் பண்ணாதவன், நான் விகாரம் இல்லாதவன், என்னிடத்துல கர்மம் இல்லை, கர்மங்கள் எல்லாம் பிரகிருதியில் இருக்கு, 3 குணங்கள் தான் கர்மங்களை செய்கிறது, நான் சாட்சி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவிக்கிரிய ஆத்ம தரிசனம். விகாரம் இல்லாத தன்னை எவன் பார்க்கிறானோ, நான் திரஷ்டாவா இருக்கேன், சைத்தன்யமா இருக்கேன்னு எவன் சரியா பார்க்கிறானோ, எல்லா கர்மங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிரகிருதி தான் பண்ணுகின்றது அப்படின்னு பார்க்கிறானோ, அப்படிப்பட்ட விதுஷோ முமுக்ஷோஹோ, இந்த சம்சாரத்துல இருந்து விடுபடணும்னு நினைக்கிற அந்த முமுக்ஷுக்கு என்ன வேணும் அப்படின்னா சர்வ கர்ம சந்நியாச ஏவ அதிகாரக, சர்வ கர்மங்களையும் தியாகம் செய்தல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்டைக்கு வந்து அவனை கொண்டு போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல, இந்த அத்தியாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 48வது ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. 49ல் சொல்ல போது என்னன்னு கேட்டீங்கன்னா அசக்த புத்தி சர்வத்திர ஜிதாத்மா விகத ஸ்பிருகா நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் சந்நியாசேனாதிகச்சதி அப்படின்னு 49லேருந்து நிஷ்டையை பற்றி சொல்ல போகுது. அப்போ வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பற்றுதலை விட்டுட்டு மனசையும் இந்திரியங்களையும் அடக்கிட்டு எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் சந்நியாசத்தினால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைஷ்கர்மிய சித்தின்னு சொல்லக்கூடிய அந்த மேலான பிரம்மத்தை அடைகின்றான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மனசில் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த 3வது பட்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞான நிஷ்டைக்கு போகிறவனுக்காக சர்வ கர்மங்களையும் தியாகம் பண்ணணும். இது 3வது பட்சம். அப்போ யஜ்யதானம் தபம் அப்படின்னு தியாகம் பண்ணக்கூடாதே அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா பூரணமாக ஞான நிஷ்டைக்கு தயார்படுத்துதல் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஞான நிஷ்டை அடையணும்னு ஒருத்தன் நினைச்சா அப்படின்னா முதல்ல அவனுக்கு என்ன பண்ணணும், யஜ்யதான தபஸ்தை நித்தியமா நிஷ்காமியமா பண்ண வேண்டும் அப்படின்னு 4வது பட்சம் ஆயிடுச்சா. அப்போ இந்த 4 பட்சங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீகாரம். நமக்கு பாஷ்யத்துக்கு வந்துருங்க. முதல் பட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மனசில் புரிஞ்சுக்கணும். முதல் பட்சம் காமிய கர்மங்களை மட்டும் தியாகம் பண்ணுதல் எதுவோ அது சந்நியாசம். 2வது பட்சம் எல்லா கர்மங்களையும் பண்ணிட்டு பலனை மட்டும் தியாகம் பண்றது 2வது பட்சம். 3வது பட்சம் எல்லா கர்மங்களையுமே தியாகம் பண்றது 3வது பட்சம். 4வது பட்சம் வந்து பார்த்தீங்கன்னா யஜ்யம் தானம் தபஸை மட்டும் தியாகமே பண்ணக்கூடாது அப்படின்றது 4வது பட்சம். இந்த 4 பட்சங்களும் கிருஷ்ணரோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீகாரம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா போன பாஷ்யத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சின்ன சப்தம் சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தியாகம்ன்ற சப்தமாக இருக்கட்டும் இல்லை சந்நியாசமாக இருக்கட்டும், இந்த 2 சப்தங்களுக்கும் அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரே அர்த்தம் தான், தியாகம் தான். சந்நியாசம்னாலும் தியாகம் தான் அர்த்தம், தியாகம்னாலும் தியாகம் தான் அர்த்தம். இந்த 2 சப்தங்களுக்கு வேற வேற அர்த்தம் இல்லைன்னு சங்கர பாஷ்யத்தில் தெளிவாக கொடுத்துட்டேன். அப்போ அர்ஜுனனோட கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சங்கரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிட்டார். சந்நியாசம்னாலும் தியாகம், தியாகம்னாலும் தியாகம் தான் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. 3வது ஸ்லோகத்தோட பாஷ்யம். தியாஜ்யம் அப்படின்னா என்ன அர்த்தம், தெக்தவ்யம், தியாகம் செய்யத்தக்கது, விடத்தக்கது. எது அப்படின்னா தோஷவத்து, தோஷத்தை உடையது, தியாகம் செய்யத்தக்கது. அஸ்ய அஸ்தி தோஷக அஸ்ய அஸ்தி இது தோஷவத்து, இதனிடத்தில் தோஷம் இருப்பதால் இதற்கு பேர் தோஷவத்துன்னு பேர். எது கிம் தத்து, எது தோஷத்தை உடையது, எதை தியாகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ம, தத்து கர்ம. அந்த கர்மமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோஷத்தை உடையதா இருக்கிறதுனால தியாகம் செய்யத்தக்கது. எது அப்படின்னு கேட்டினா பந்தஹேத்துவாத் சர்வம் ஏவ, எல்லா கர்மங்களும் பந்தப்படுத்தக்கூடியது. அதனால என்ன பண்ணணும், சன்னியாசிகள் சொல்றாங்க எல்லா கர்மத்தையும் தியாகம் பண்ணு தியாகம் பண்ணு அப்படின்னு நிறைய சன்னியாசிகள் சொல்றாங்க. கர்மம் பந்தப்படுத்தக்கூடியது, கர்மனா பத்தியதே ஜந்து. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீபர்த் கொடுக்கறதே கர்மம் தான். அதனால வந்து கர்மத்தை தியாகம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அல்லது தோஷோ யதா ராகாதிகி,
எப்படி நம்ம தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா எதுலலாம் இருக்கும், காமத்தை வந்து ஆசையை தியாகம் பண்ணுன்னு நம்ம சொல்கிறோம், காமத்தை விடுப்பா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகத்வேஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தோஷத்தை கொடுக்கறது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா தோஷமாக இருக்கிற அந்த ராகத்வேஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேண்டா விருப்பும் வெறுப்பும் அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம். தாய்மான சுவாமி சொல்லும்போது சொல்கிறார், ராகத்வேஷம் விருப்பு வெறுப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சம்சார காரணம், அதனால அதை விடுன்றார். அப்போ அதனால அந்த வில்லங்கத்தை விடணும் அப்படின்றதுனால நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், மோட்ச மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ராகத்வேஷத்தை விடணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராகாதி தியாஜ்யத்தே ததா, எவ்வாறு வந்து பார்த்தீங்கன்னா ராகம் முதலியவைகள் தியாகம் செய்யத்தக்கவைகளா இருக்கோ தோஷத்தை உடைய காரணத்தினால, அதே மாதிரி ததா அது போலவே தியாஜ்யமிதி, அதே மாதிரி கர்மமும் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, தியாகம் செய்யத்தக்கது, தோஷத்தை உடையது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ஏகே பிராகு மனிஷினக. இந்த விதமாக வந்து பார்த்தீங்கன்னா சில புத்திசாலிகள், மனிஷினகன் என்ன அர்த்தம், மனசக ஈஷா மனிஷா, மனதை ஆள புத்தியை வந்து புத்தியில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க, மனசுக்கு ஈஷான புத்தின்னு அர்த்தம். புத்திக்கு தலைவர்களாக இருக்கக்கூடிய, புத்தியை சார்ந்து இருக்கக்கூடிய பண்டிதர்கள் என்ன பண்ணுறாங்க, ஞானி புருஷர்கள் சொல்கிறார்கள். யாரு சொல்றாத, ஆச்சாரியர் சொல்றாரு, சாங்கியாதி திருஷ்டிம் ஆசிரிதாக அதிகிருதானாம் கருமினாம் அப்பீதி. அவங்க யார் சொல்றா அப்படின்னா, யாரெல்லாம் சாங்கியர்களா இருக்காங்களோ. யாரு சாங்கியர்கள் அப்படின்னா என்ன மாதிரி இருக்கிற சாங்கியர்கள்னா யாரு, ஆத்ம ஞானிகள். இப்போ என்ன கேட்டீங்க அப்படின்னா ஒரு 20 வருஷம் யாராவது பாடத்தில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், நான் என்ன பண்ணுவேன், மெதுவாக வயசானவங்களா இருக்காங்கன்னு எல்லாத்தையும் விடுங்கச்சு, எல்லாத்தையும் விடுங்க, சும்மா பேசாமல் வந்து பார்த்தீங்கன்னா நித்தியத்தை பண்ணிக்கிட்டு நைமித்திகத்தை பண்ணிக்கிட்டு சுவாத்தியாயத்தை பண்ணிக்கிட்டு இருங்க, மற்ற கர்மத்தெல்லாம் விடுங்க அப்படின்னு ஒரு 65 வயசு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள்ட்டே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெறும் சுவாத்தியாயத்தை மட்டும் பண்ணுங்க, வேற லௌகிகத்தில் இருக்கிற கர்மத்தெல்லாம் தூக்கி போடுங்க, மற்றவங்க அங்கே போய் நிற்கிறது இங்கே போய் நிற்கிறது எல்லா கர்மத்தையும் தூக்கி ஓரமாக போடுங்க. சின்னவங்க பார்த்துக்கிட்டோம், கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறது, அந்த ஹோமம் பண்ணுறது, இந்த ஹோமம் பண்ணுறது, ஸ்கூல் நடத்துறது, ஹாஸ்பிட்டல் நடத்துறது, அன்னதானம் பண்ணுறது, இதெல்லாத்தையும் தூக்கி போட்டு பேசாமல் சுவாத்தியாயத்தை பண்ணிக்கிட்டு பேசாமல் வந்து பார்த்தீங்கன்னா பிரணவ ஜபத்தை பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசி, குட்டீச்சக சன்னியாசி மாதிரி இருங்க அப்படின்னு யார் சொல்கிறா அப்படின்னா, யாருக்கு ஆத்ம ஞானம் இருக்கோ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரு, என்ன மாதிரி இருக்கிறவங்க அந்த சாங்கிய புத்தியை சார்ந்து, ஐயோ கர்மத்தை விட்டாதான் மனசு வந்து மெதுவாக செட்டில் டவுன் ஆகும், கர்மத்தில் போனால் விக்ஷேபமாகும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, கர்மத்தை தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார்கள். யார், நான் தான். என்ன மாதிரி இருக்க சன்னியாசிகள் வந்து பார்த்தீங்கன்னா விடுங்க ஜி, கர்மத்தை விடுங்க, பன்பற்று ஜாமுக்காக மட்டும் ஒர்க் பண்ணுங்க, எனக்கு பன்பற்று ஜாம் இல்லை இருக்குது சுவாமி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பாட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நானே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி இப்போ நிறைய பேர் வந்து விஆர்எஸ் கொடுக்குற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, எல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க, சாமி நான் விஆர்எஸ் வாங்க போகிறேன். நான் இன்னும் ஒருத்தர் தான், இவர் பாலாஜி சொல்லிகிட்டு இருக்கார், சாவித்திரி பாலாஜி, அவர் நேற்று பேசும்போது சொல்கிறார், சாமி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸில் இருக்கார், அவர் சொல்கிறார், சாமி நான் விட்டுற போகிறோம் சாமி, இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இது இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரியே வந்து ஃபுல் டைம் என்கேஜ் ஆக போகிறேன் நான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது என்னென்ன புத்தி வருது, கர்மத்தை தியாகம் பண்ணணும், ஏன்னா கர்மம் பண்ணிகிட்டு இருந்தால் சிரவணம் பண்ண முடியல, ஜபம் பண்ண முடியல. அதே மாதிரி நல்லி சொல்லிக்கிட்டே இருக்கார், சுவாமி எப்போ சுவாமி இன்னும் விட்டுறாதீங்கச்சு, நல்லி சொல்லிட்டு இருக்கார். வயசு என்ன ஆகுது, 44 43 இருக்குமா வயசு, நான் நல்லிக்கு 43 44 வயசு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விட்டுறாதீங்கச்சு, கொஞ்சம் வைராக்கியம் வந்தாலும் விட்டுறாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அந்த ரஜோகுணம் வந்து பார்த்தீங்கன்னா க்ஷீணமாகட்டும், ஒரு 50 வயசு 52 வயசு வரும்போது கர்மத்தை தியாகம் பண்ணுங்க, அது வரைக்கும் விடாமல் இருங்க. அப்போ நிறைய பேருக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா, கர்மத்தை தியாகம் பண்ணணும், இது தோஷம். ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், ராகத்வேஷம் வந்து பார்த்தீங்கன்னா வருது, எந்த ஜாப் பண்ணிங்கனாலும் ராகத்வேஷம் வருது. சம்பாதிக்கிறதுக்கு வேணும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருக்கார், சுவாமி விட்டுருவா வாங்க, வந்துடும் இன்றைக்கே வந்துருங்க, விட்டுட்டு வந்துருங்க, கடன் இருக்குல்ல கடனை அடைச்சிட்டு வாங்க, கடன் வீட்டு லோன் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா வீடை கட்டி வச்சுருக்கீங்க, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோன் அடைக்கிற வரைக்கும் ஒர்க் பண்ணி ஆகுங்க, ஒர்க் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசாமல் பசங்கள்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துருங்க. அப்போ நான் நிறைய பேர்கிட்ட வந்து நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பன் பட்டர் ஜாமுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒர்க் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை, வேறு வழி இல்லை. பன் பட்டர் ஜாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வழி இல்லை அப்படின்னா ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலைஸ் பண்ணிக்கிட்டே போங்க, மெதுவாக. அப்போ நானே என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆத்ம ஞானத்தை அடையணும் அப்படின்னா மெதுவா கர்மங்களை ஷட் டவுன் பண்ணிக்கிட்டே போகணும் அப்படின்னு சாந்தோக்கியத்தில் ஆரம்பத்திலேயே அவதாரிக்கா பாஷ்யத்தில் சொல்லிடுவார். சாங்கிய புத்திம் சாங்கியாதி திருஷ்டிம் ஆசிரித்தி அப்படின்னு என்ன அர்த்தம்,
சாங்கியாதின்றதுக்கு அர்த்தம் ஆத்ம ஞான பார்வையை உடைய. சாங்கிய மதம்னா என்ன மதம்? நம்ம மதம் தான். நம்ம தான் சாங்கியர்கள்னு பேரு. நல்லா ஆத்ம ஞானத்தை ஆசிரியம் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? அதிகிருத்தானாம் கர்மினாம் அப்பி, கர்மத்துக்கு அதிகாரிகளா இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? கர்மத்தை தியாகம் பண்ணுங்க ஆத்ம ஞானத்துக்காக அப்படின்னு சொல்கின்றோம். தத்திர ஏவ திரும்ப இரண்டாவது பட்சம் கூடவே நான் என்ன சொல்றேன்? கர்மத்தை தியாகம் பண்ணுங்க, ஆனா பாத்தீங்கன்னா என்ன பண்ணுங்க? யஜ்ஞதான தபக்கர்மன தியாஜ்யம் இது சாப்பரே, ரெண்டாவது லைனே சொல்றார். கூடவே நான் என்ன சொல்றேன்? நிறைய பேர் பாத்தீங்கன்னா இங்க கீழே ஒருத்தர் இருக்கார், ஒரு ஆந்திராக்காரர் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒய்ஃப் போயிட்டாங்க, நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தவர் போல இருக்கு, பெரிய ஜாப்ல இருந்தார். அழகா ஏகாந்தமா உட்கார்ந்துருக்கார். உட்காந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லி 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 பார்த்தீங்க அப்படின்னா அன்னதானம் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. டெய்லி இப்போ அன்னதானம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய், ஒரு 25-30 பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டெய்லி நித்தியம் ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அன்னதானம் பண்ணிட்டு இருக்கார். தன்னோட தனத்தை சேகரித்த தனத்தை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கார்? ஒய்ஃப் கொரோனால இறந்து போயிட்டாங்க. இவர் மட்டும் செட்டில் ஆயிருக்கார், தனியாக இருக்கார். விஷ்ணு சகஸ்ரநாம டெய்லி புக்கை படிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு ரமணாசிரமம் போவார், கோயிலுக்கு போவார், தான தர்மங்கள் தன்னால் முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்கார். வேற எந்த வேலையும் இல்லை, ஏகாந்தமா இருந்துக்கிட்டு அப்பப்போ பசங்கள்கிட்ட போவார். ஒரு அதை நான் சொல்லிட்டே இருக்கேன், அதெல்லாம் விடுங்க, அவங்க பார்க்கட்டும் அப்படின்னு. அப்போ பேசாம இருந்துக்கிட்டு இந்த யஜ்யம் தானம் தபஸை மட்டும் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கார். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாத்தையும் விடணும் அப்படின்னு மொத்த கர்மத்தையும் விட்டுறக்கூடாது. என்ன பண்ணணும்? யஜ்யத்தையும் தானத்தையும் தபஸையும் விடவே கூடாது. எது வரைக்கும்? சிரவணம் பண்ணும் போதும், மனனம் பண்ணும் போது, கம்பேர் ஸ்டடிஸ் பண்ணும் போதும், எப்போ உங்களுக்குள்ளார ஒரு சாமர்த்தியம் உண்டாகுதோ, எல்லாம் பொய், எல்லாம் பொய், எல்லாம் சொப்பனம் அப்படின்னு ஒன்று உண்டாகுதோ, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு நிஷ்டைக்கு உட்கார்ந்துடணும். அப்ப நிஷ்டைக்கு உட்கார்றதுக்கு முன்னாடி க்ஷணம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா யஜ்யம் தானம் தபஸ்ன்ற அந்த மூணுத்தையும் தியாகம் பண்ணவே கூடாது. இது 4வது பட்சம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? எதையாவது ஒன்றத்தை விடலாமான இல்லை, 4 பட்சத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்வீகாரம் பண்ண போறோம். யாரு? இன்னும் நம்ம ஞான நிஷ்டைக்கு போகல. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? 4த்தையும் பண்ண போறோம். எப்படி? முதல்ல முமுக்ஷுச்சேத் என்ன பண்ணணும்? முமுக்ஷுவா இருக்கின்றாயினில் காமியம் நிஷித்தம் சதா வரிஜயேத், நியமம் வச்சிருக்க ஸ்மிருதிகள்ல. முமுக்ஷுவா இருக்க அப்படின்னா முதல்ல காமிய கர்மங்களையும் நிஷித்த கர்மம்ன்ற பாப்ப கர்மங்களையும் தியாகம் பண்ணு. முதல் பட்சம் அதையும் ஸ்வீகாரம் பண்றோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லிட்டே இருக்கேன், ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம்னு. அப்ப சர்வ கர்மத்திலோட பலனையும் தியாகம் பண்றது ரெண்டாவது பட்சம், அதையும் நம்ம பண்றோம். அதுக்கப்புறம் 3வது பட்சம் பார்த்தீங்கன்னா தியாஜ்யம் தோஷவதித்யேகே. அப்ப என்ன பண்றோம்? நிஷ்டைக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணோம்? நிஷ்டைக்கு யாரெல்லாம் போகணும்னு இருக்கோ அவங்கெல்லாம் 100% கர்மத்தை தியாகம் பண்ணிட்டு சன்னியாசம் எடுத்துக்கிட்டு நிஷ்டைக்கு போயிடணும், ஞான நிஷ்டைக்கு. இது 3வது பட்சம், இதை லாஸ்ட்ல பண்ண போறோம். அதுக்கப்புறம் 4வது பட்சம் இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யஜ்ஞதான தபஸை பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஈஸ்வரார்ப்பணமா. அப்போ ஒரே எனக்கு என்ன சொல்லுங்க சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4 பட்சத்தை நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2 பட்சமா மாத்துறேன். 1, 2, 3 இந்த 3த்தையும் 1 ஆக்கிருங்க. 3வது பட்சத்தை தூக்கி தனியா வச்சிருங்க. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம முமுட்சுக்களா இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காமிய கருமங்களை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு எல்லா யஜ்யம் தானம் தபஸ்ன்ற அந்த 3 கர்மங்களையும் எல்லா நம்ம பண்ற யஜ்யதான தமசோட கர்மங்களை எல்லாத்தையும் பலன்ல ஆசையை விட்டுட்டு பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 பட்சம் கவர் ஆயிடும். 3 பட்சத்தையும் சரியா பண்ணிக்கிட்டே வர 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 அந்த கரண சுத்தி நல்லா ஆகி இந்த சுவாத்தியாயமும் பூர்த்தி ஆகும் போது ஞான நிஷ்டைக்கு போறவன் என்ன பண்ணணும்? இந்த 3வது பட்சத்தை எல்லா கர்மத்தையும் தியாகம் பண்ணிட்டு நிஷ்டைக்கு போயிடுற. அப்போ பார்த்தீங்கன்னா முதல் 1வது பட்சம், 2வது பட்சம், 4வது பட்சம், இந்த 3த்தையும் ஒரு குரூப் ஆக்கிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது பட்சம்ன்ற எல்லா கர்மத்தையும் தியாகம் பண்றது பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா கடைசியில பண்ண வேண்டியது அப்படின்னு நினைச்சுங்க. ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார், இதெல்லாம் எங்க சித்திக்குது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் பாஷ்யத்தை சொல்றாரு, கர்மினயேவ அதிகிருதான் அபேக்ஷ ஏதே விகல்பாஹா. இந்த விகல்பங்கள், இந்த சாய்ஸ் இருக்குல்ல, 4 பட்சங்கள், விகல்பம்னா சாய்ஸ்னு அர்த்தம், 4 பட்சம். இந்த 4 பட்சங்களும் யாருக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா
கர்மம் செய்யறதுல அதிகாரத்தை உடைய கருமிகளுக்கு மட்டும்தான் இது சொல்லப்பட்டிருக்கு. யாரு கருமிகள்? நம்ம தான். நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த 4 பட்சங்களும் நமக்காக சொல்லப்பட்டது. இந்த விகல்பங்கள் நது ஞானநிஷ்டான வித்தாயினக சந்நியாசினக அபேக்ஷிய. யாரு பார்த்தீங்க அப்படின்னா 100% இப்போ நான் சிரவணம் பண்ணி மனனம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ யாராவது பார்த்தீங்க அப்படின்னா என்ன பார்க்குறவங்களும் என்ன நினைப்பாங்க, இவருன்னு ரோடாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு, யாருக்கும் ஏதோ கொடுத்துட்டு இருக்க தேவையில்லாமல் அப்படின்னு. யாருக்கும் தெரியவே தெரியாது. கீதா படித்தாதுன்னு தெரியும் நான் ஏன் பண்ணிகிட்டு இருக்கேன்னு. என்னோட சிஷ்யர்களுக்கே தெரியாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சாமி எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு. யஜ்யதான தபஸை பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ணவே கூடாது. அந்த கரணத்தை நல்லா நிஷ்டையை உண்டாகிற வரைக்கும், நான் ஜீவிச்சுக்கிட்டு இருக்க வரைக்கும், நிஷ்டைக்கு போகிற வரைக்கும் நான் இதை பண்ணுவேன். இதே பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஆத்ம நிஷ்டைக்காக போகிறேன் அப்படின்னா, அப்போ அந்த தியாகத்தை பார்த்தீங்கன்னா யார் பண்ணுறாங்களோ அவங்களோட விஷயத்தில் இந்த பட்சங்கள் வராது. இப்போ நீங்கள் ரமணர்கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா குகையில் உட்காந்துட்டார் ரமணர். அவருக்கு என்ன பேர் அப்படின்னா ஞான நிஷ்டைக்காக வந்தவர் அவர். அப்போ அவரிடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 4 பட்சங்கள் பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 பட்சங்களும் பொருந்தாது. அப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த 4 பட்சங்களும் எங்க வருது அப்படின்னா வியாவகாரிக்க சந்நியாசிகளுக்குத்தான் இந்த 4ம் பொருந்தும். நம்ம எல்லாம் வியாவகாரிக்கத்தில் இருக்கோம், நமக்கு தான் இந்த 4 பட்சங்களும் பொருந்தும். யார் பார்த்தீங்க அப்படின்னா ரமணர் மாதிரி போய் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆத்மாவே கத்தின்னு நின்றுட்டாங்களோ அந்த பரமார்த்த சந்நியாசிகளுக்கு, அதுதான் இங்கே ஆச்சரியம் சொல்றாரு, ஞான நிஷ்டான வித்தாயினக. நல்லா ஆத்மாலேயே நிற்கிறதுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நிஷ்டையை அடையிறதுக்கு போகிறாங்களே, அப்படிப்பட்ட சந்நியாசிகளை குறித்து இந்த 4 பட்சங்கள் சொல்லப்படவில்லை. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே விவிதிஷா சந்நியாசிகளை பற்றியது. சந்நியாசத்தில் 2 சந்நியாசம் சொல்லியிருக்கேன்ல, விவிதிஷா சந்நியாசம், அதுக்கப்புறம் வித்வத் சந்நியாசம். அப்போ இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் என்னன்னா விவிதிஷா சந்நியாசத்தை பற்றி தான் பேச்சு. யார் வித்வத் சந்நியாசின்னு ரமணர் மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு குகையில் உட்கார்ந்தாங்களோ அவங்கள பற்றின பேச்சு இங்கே இல்லை. தாயுமான சுவாமி எல்லாத்தையும் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா பொந்துல போய் உட்கார்ந்தார், மரபொந்துல. அவரை பற்றி பேச்சு இல்லை. சதாசிவ பிரமேந்திரர் எல்லாத்தையும் விட்டுட்டு நிஷ்டையில் இருந்தார், அவரை பற்றி பேச்சு இல்லை. அப்போ யாரை பற்றி பேச்சு அப்படின்னா நம்மளை மாதிரி ஆட்களுக்கு தான் இந்த 4 பட்சங்களை பார்த்தீங்கன்னா விசாரம் பண்ணுறோம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஏன் இதை சொல்கிறீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே 3:3 பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம் அப்படின்னு 3வது அத்தியாயத்திலேயே இந்த விஷயம் பார்த்துட்டோம். ஞான யோகேன சாங்கியானாம், சாங்கியர்கள்னா யார் அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆத்மாவா இருக்கேன், சாட்சியா இருக்கேன், இந்த ஜெகத்தெல்லாம் பொய் மித்தியா அப்படின்னு யார் தெரிஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு பேர் ஞானிகள் அப்படின்னு பேர், சாங்கியர்கள் அப்படின்னு பேர். இந்த யார் ஆத்ம ஞானத்தை அடைஞ்சானோ அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆத்ம ஞானத்தை அடைஞ்சதுக்கு பிறகு மெதுவா கர்மத்தை விட்டு வெளில வரணும். மெதுவா கர்மத்தை விட்டுக்கிட்டே போய் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு நிஷ்டைக்கு போயிடணும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் சாங்கியர்களா ஆத்ம ஞானத்தை உடையவர்களா இருக்காங்களோ அவங்களுக்கு ஞான யோகம் சொல்லப்பட்டிருக்கு. ஞான யோகம் அர்த்தம் சர்வ கர்மத்தையும் விட்டுட்டு வெறும் நிஷ்டை அடையிறதுக்காக பண்றது. நிஷ்டா சாங்கியானாம் ஞானயோகேன நிஷ்டா மயா புரா புரோக்தா, என்னால் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொல்லப்பட்டது, ரிஷிமார்களுக்கு நான் தான் சொன்னேன் அப்படின்னு கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா என்ன பண்றார் 3:3 சொல்றார். இது கர்ம அதிகாராத் அப்போதிருதா. அப்போ என்ன பண்றாரு, ஞான நிஷ்டர்களை பார்த்தீங்கன்னா என்ன பண்றாரு, கர்மிகளுக்கு கர்மத்தை அனுஷ்டானம் பண்ற கர்மிகளுக்கு பார்த்தீங்கன்னா பிரிச்சு அவர்களிடத்திலிருந்து பிரித்து, அப்போதிருத்தானா பிரிச்சு, எவர்கள் சொல்லப்பட்டார்களோ ந தான் பிரதி சிந்தா, அவங்கள பத்தி இங்க பேச்சு இல்லைங்க. யார் ஆத்ம ஞானத்தை அடைஞ்சாங்களோ நிஷ்டைக்காக யாரு போறாங்களோ அவங்கள பத்தி இங்க பேச்சு இல்லை. இந்த விவகாரம் எல்லாம் எங்க விவகாரம் அப்படின்னா நம்மள மாதிரி ஆம் ஆத்மியா இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னு கிளாரிட்டி தேவைப்படுது. எங்கேயாவது ரமணர் பார்த்தீங்கன்னா யோசிச்சாரா? யோசிச்சு பாருங்க, ரமணரோட லைஃப் எடுத்து பாருங்க.
நம்ம ஊரை விட்டு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிளான் பண்ணுறோம்ல. பக்கத்து ஊருக்கு போகிறதுக்கு அங்கே பஸ் எப்படி இருக்கும், இந்த பஸ் எப்படி, அந்த பஸ் எப்படி, அங்கே போனால் தங்குறதுக்கு இடம் கிடைக்குமா, தங்குற ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் இருக்குமா, ஹாட் வாட்டர் கிடைக்குமா, ஃபுட்டு எங்கே எடுக்கிறது, அங்கே ஏதாவது ஐயர் ஹோட்டல் ஏதாவது இருக்கா, நம்ம சிந்தனை பண்ணுறோம். அங்கே போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயர் ஹோட்டல், மாயவரத்துக்கு போனால் மாயவரத்து கோயில் பக்கத்தில் ஏதாவது ஐயர் ஹோட்டல் இருக்கா, மெஸ் இருக்கா, வேறு எங்கேயாவது சாப்பிட முடியுமா, டிஃபன் எங்கே சாப்பிட்லாம், அப்புறம் லஞ்ச் எங்கே சாப்பிட்லாம், என்னென்ன எங்கெங்கெல்லாம் ஆசிரமம் இருக்குது, எப்படி தங்குறது, எவ்வளோ பிளான் போட்டு தங்குறோம், நம்ம போகிறோம், பிளான் பண்ணுறோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு, ரமணர் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்து நேராக கிளம்பிட்டார். சின்ன பையன், 16 வயசு பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைன்னு இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அவர் நேராக கிளம்பி வந்துட்டார். அவரு ஐயோ நேராக கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா பாதாளலிங்கத்தில் வந்து உட்காந்துட்டார். சாப்பாடு என்ன ஏது ஒன்றுமே யோசிப்பு இல்லை. அவங்கள பற்றி நம்ம பேசலாமா? ரமணரை பற்றி மாதிரி பேசுறதுக்கெலாம் நமக்கு அருகதை இருக்குன்னா, அவங்கெல்லாம் விவகாரம் பண்ணுற விசாரம் பண்ணுறதுக்கே அருகதை இல்லாதவர்கள். தூக்கி ஓரமாக போட்டுருங்க. யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதகரேவ விரஜே ததகரேவ பரிவிரஜேத் அப்படின்னு விதி சொல்லுது. எந்த க்ஷணத்தில் வைராக்கியம் தீவிரமாக வருதோ அந்த க்ஷணத்தில் விட்டுட்டு கிளம்பிடு. அப்படி யோசிப்பே இல்லாதவனை பற்றி இங்கே பேச்சே இல்லை. அடிச்சா அப்போ யாருக்கு பேச்சு அப்படின்னா, இப்போ நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது. இப்போ வேணும்லாம் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருப்பார், சாமி இப்படியே வந்துடலாம் யோசிப்பு இருக்க தான் செய்யும். நல்லிக்கு வந்து யோசிப்பு இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அது மாதிரி யோசிப்பு இருக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டுலாமா சாமி, எல்லாத்தையும் விட்டுடலாமா சாமி. அப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுடலான்னு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா நம்மளாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் விடலைல்ல, யோசிப்பு இருக்குல்ல. ஐயோ விட்டா என்ன ஆகும், குழந்தை குட்டி என்ன ஆகும், அது என்ன ஆகும், இது என்ன ஆகும் யோசனை இருக்குல்ல. அப்போ நம்மளை பற்றி பேச்சு தான் இங்கே பேச்சு பண்ணுறேன். அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போய் இதில் நிஷ்டையில் உட்கார்ந்தவங்களை பற்றி பேச்சு இல்லை. அவங்க ஞான நிஷ்டர்கள் முந்தின ஜென்மத்திலேயே நல்லா ஞான அபியாசம் பண்ணிட்டு பூர்ண வைராக்கியத்தோடு போயிட்டாங்க. அப்போ யாருக்கு அப்படின்னா பூர்ண வைராக்கியம் என்ன நமக்கு உண்டாகலை. நம்மளை சுற்றி இருக்கிறத பற்றி எல்லாம் யோசிக்கிறோம். அப்போ நமக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசாரம் சொல்லப்படுது. எப்படி அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு அடுத்து, நனு கர்மயோகேன யோகினாம் இது அதிகிருதாக பூர்வம் விபக்த நிஷ்டா அப்படி இக சர்வசாஸ்திர உபசம்ஹார பிரகரணே யதா விசாரியந்தே. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், கிளியராக பண்ணிட்டோம். இப்போ வந்து யாரை பற்றி பேச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை மாதிரி கருமத்தில் அதிகாரம் இருக்கிறவங்களுக்கு என்ன ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்மயோகேன யோகினா. யாரெல்லாம் கிரகஸ்தாசிரமத்தில் வானப்பிரஸ்தத்தில் இருந்துக்கிட்டு கருமத்துக்கு ரைட்ஸ் இருக்கோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விட்டுட்டோம் பதித்தன் ஆயிடுவோம். அப்போ அதனால தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கேன், யஜ்ஞதான தப கர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா விடவே கூடாது, காமிய கருமங்களை பண்ணவே கூடாது, எல்லா கருமத்தோட பலனையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், கர்மயோகத்தை தான் பிரிஸ்கிரைப் பண்றேன். அப்ப கர்மயோகத்தை பிரிஸ்கிரைப் பண்றதுக்காகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகேன யோகினாம், யோகிகளா இருக்கிறவங்களுக்கு கர்மம்தான் அந்த நிஷ்டையை உண்டு பண்ணக்கூடியது அப்படின்னு அதிகிருத்தா பூர்வம் விபக்த நிஷ்டா மூணுல நல்லா பிரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கர்மிகளுக்கு ஒரு நிஷ்டையும் ஞானிகளுக்கு ஒரு நிஷ்டையும் வந்து பிரிச்சு சொல்லப்பட்டிருக்கு. அதையே அப்பி விபக்த நிஷ்டா அப்பி இக சர்வசாஸ்திர உபசம்ஹார பிரகரணே, இந்த 18வது சாப்டர்ல எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றதுக்காக, முடிச்சு சமாப்தி பண்றதுக்காக சர்வ சாஸ்திர உபசம்ஹாரம் மொத்த சாஸ்திரத்தையும் கம்ப்ளீட் பண்ற இடத்துல இந்த 18வது சாப்டர்ல என்ன பண்றோம், யதா விசாரியந்தே, எப்படி நீங்க கர்மயோகத்தை பண்ணணும்னு விசாரம் பண்றீங்களோ அதே மாதிரி நீங்க ஞானிகளை பத்தியும் பேசணுமே. சாங்கியானம் அப்படி ஞான நிஷ்டா விசாரியந்தாமிதி. அப்ப நீங்க 2வது கேட்டகரியா இருக்கிற ஞானிகளை பத்தியும் பேசணுமே. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, இங்க வந்து ஞானிகளை பத்தி பேச்சு இல்ல, இங்க வந்து கர்மிகளை பத்தி தான் பேச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்களே அப்படின்னு பூர்வபக்ஷி கேட்கிறான். இந்த 4 பட்சத்தையும் நீங்க எதுக்காக ஞான நிஷ்டர்களுக்கானதுன்னு ஏன் எடுக்கக்கூடாது, ஆத்மாவை பத்தி தெரிஞ்சு போறவங்களை பத்தி ஏன் எடுக்கக்கூடாது, நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏன் எடுக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா ஆச்சாரியர் சொல்றாரு, இல்லப்பா நீ சொல்ற மாதிரி இல்ல. ஏன் அப்படின்னா
தேஷாம் மோக துக்க மோக துக்க நிமித்த தியாக அனுபபத்தேகே. யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிரவணம் பண்ணி நல்ல குருநாதர்கிட்ட நிச்சயம் வந்துருச்சோ, சாங்கியர்கள் அப்படின்னு பேர் அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோகம் சம்பவிக்காது. அதான் தான் சொல்றாரு. இப்போ நான் உங்களுக்கு என்னோட லைஃப்பை வந்து முதல் கிளாஸில் சொன்னேன் பார்த்தீங்களா, என்னோட டீச்சர்கிட்ட, என்னோட ஆச்சாரிய சுவாமிகிட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா போன உடனேயே சந்நியாசம் கேட்டேன். சுவாமி என்னோட லிஸ்ட்டில் வந்து என்னோட பேரையும் சன்னியாச லிஸ்ட்டில் போடுங்க அப்படின்னு. சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா போ, பக்கத்தில் சின்ன குழந்தைங்களாம் பக்கத்தில் வந்து நிற்கக்கூடாது, பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது என்ன போ அப்படின்னு விரட்டி விட்டார். அதுக்கப்புறம் அதே சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா என்னை கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சோகமாக இருக்கும்போது சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, தனியாக கூப்பிட்டு ஒரு 10 நாள் வந்து உருன்னு இருந்தேன். குரங்கு மாதிரி ஊருக்காக இருந்திருந்தேன். சுவாமிகிட்ட வேலை பண்ணும் போதெல்லாம் பிடிக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து எனக்கு இதை டாஃபி கொடுக்கலன்ற மாதிரி குழந்தைங்க எப்படி இருக்குமோ அது மாதிரி எனக்கு சன்னியாசம் கொடுக்கறதுக்கு சுவாமி அலோவ் பண்ணல அப்படின்னு நானும் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கர் பண்ணிக்கிட்டு வண்டி இதாகாமல் இருந்தேன். உருன்னு உராங்கொட்டா மாதிரி இருந்தேன் நான். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ பாவம் சின்ன பையனாச்சு, இவன் வந்து பார்த்தீங்கன்னா புரியாமல் இருக்கானே அப்படின்னு தனியாக கூப்பிட்டு, என்னப்பா என்ன பிரச்சனை? இல்லை எனக்கு சன்னியாசம் வேணும், நீங்கள் என்னோட லிஸ்ட்டில் வந்து என்னை பேரை சேர்க்க மாட்டேன்றீங்க. சுவாமி கேட்டார், என்னன்னு கேட்டீங்கன்னா சன்னியாசம் என்னன்னு தெரியுமா, எதுக்காக சன்னியாசம் எடுக்கிறோன்னு தெரியுமா? ஒன்றுமே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசம் நீ சின்ன குழந்தைங்க விளையாட்டாது, இதை மாதிரிலாம் எடுக்கக்கூடாதுப்பா. அதனால நீ வந்து பார்த்தீங்க அப்படின்னு இன்னும் போக வேண்டிய பாதை நிறைய தூரம் இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சரியான சமயம் வரும்போது தான் சன்னியாசம் எடுக்கணும். இப்போ சன்னியாசம் எடுக்கிறதுக்கான வயசு இல்லை, உனக்கு பக்குவம் இல்லை, புரிதல் இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா போன்ட்டார். பிரஸ்தானத்திரயம் முடிக்காமல் சன்னியாசம் எடுக்கக்கூடாதுன்ட்டார். அப்போ பிரஸ்தானத்திரயம் கம்ப்ளீட்டாக இப்போ கீதா விசாரம் போகுது. இதே மாதிரி என்னோட ஆச்சாரியார் இப்போ நான் எப்படி உங்களுக்கு வந்து இந்த சன்னியாசத்தை பற்றிலாம் டீட்டெயிலாக பேசுகிறனோ, எதுக்கு சன்னியாசம், ஏன் சன்னியாசம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இதே மாதிரி என்னோட ஆச்சாரியார் சொன்னார். நிறைய கிரந்தங்கள் இருக்குது. ஐத்திரேய பாஷ்யம் வரும்போது உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டி வந்துடும். பிருகதாரண்யம் வரும்போது ஒரு விஷன் வந்துடும். எனக்கு பிருகதாரண்யம் வரும்போது எல்லாம் பட்ட வர்த்தனமாக தெரிஞ்சு போச்சு. ஓ இதுக்கு தான் சந்நியாசம் பல இருக்கு. யாக்ஞவல்யர் என்ன பண்ணுவார், தன்னோட ஒய்ஃபை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜனக மகாராஜாவோட குரு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வந்து மைத்திரேயி 2 ஒய்ஃபு, காத்தியாயனி மைத்திரேயின்னு 2 ஒய்ஃபு, 2 ஒய்ஃபையும் விட்டுட்டு பெரிய யூனிவர்சிட்டிக்கு சான்சலராக இருந்தவர். மொத்த யூனிவர்சிட்டி அவரோடது, பெரிய பாடசாலா வித்யாசாலா. ராஜாவுக்கு குரு. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு போகிறார், சன்னியாசம் எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போகிறேன் அப்படின்னு போகிறார். அந்த பிரகரணம்லாம் ரொம்ப எலாபரேட்டாக இருக்கும், நல்ல விசாரம் இருக்கும் சன்னியாசத்தை பற்றி. எனக்கு வந்து பிருகதாரண்யம் முடிச்சோன்னே பரிபூரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட லைஃப், சன்னியாசம்தான் பண்ணணும், இந்த உலகத்தில் போகக்கூடாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டு எனக்கு கொடுக்காதவர் 6 வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி நான் சன்னியாசம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது, ஆமாம் இதுதான் சரியான சமயம், சன்னியாசம் எடுத்துக்கோ, ஸ்வீகாரம் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வாய் வந்து பார்த்தீங்கன்னா வேணாம் போ தூரமாக போன்னு சொன்ன வாய் 6 வருஷம் கழிச்சு ஆசீர்வாதம் பண்ணி இதான் சரியான சமயம் எடுத்துக்கோ, பார்த்து செலக்ட் பண்ணுறது முக்கியம் அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த சமயத்தில் முதல்ல எடுத்திருந்தேன்னா மோகம், நான் வீட்டை விட்டு போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முடிவு பண்ணேன், நான் என்ன பண்ணுறேன் சன்னியாசம் எடுத்துக்க போகிறேன்னு, எதை பற்றியும் தெரியாமல். அதே நேரத்தில் சாஸ்திரங்கள் படித்து ஒரு இதுதான் நிஷ்டைக்கு சாதனம் சந்நியாசம். எதுக்கு சாதனம்? நிஷ்டைக்கு சாதனம். கர்மத்தை பண்ணுறதுக்கு சந்நியாசம் தேவையில்லை. எதுக்காக இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்நியாசம் பண்ணுறாங்க, சந்நியாசம் பண்ணிட்டு கண்ட கர்மத்தை பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு இது சந்நியாசம் இல்லை. அப்போ சாஸ்திரம் படித்ததுக்கு பிறகு ஒரு தெளிவு வரும், இந்த சந்நியாசம் என்பது நிஷ்டைக்காக அப்படின்னு தெளிவு வந்துடும். எதுக்காக சந்நியாசம், ஏன் சந்நியாசம் அப்படின்னு 10 கேள்வி கேட்டிங்கன்னா 10 கேள்விக்கு உங்களுக்கு வந்து தெளிவான அர்த்தம் தெரிஞ்சது அப்படின்னா மோகத்தினால விட மாட்டோம். அப்போ மோகத்தினால விடாம யாரெல்லாம் சாஸ்திரம் படித்தவங்களோ, நல்ல குருநாதர் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சவங்களோ அவங்களிடத்துல தேஷாம் மோக துக்க நிமித்த தியாக அனுபபத்தேகே, மோகத்தினாலேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா துக்கத்தினாலேயோ, ஏதோ வீட்டில் ப்ராப்ளம். இதில் ஈரோட்டிலேருந்து ஒருத்தர் வந்தார்,
சாமி நான் தியாகம் பண்ண போகிறேன், நான் வந்து சன்னியாசம் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு. சன்னியாசம் எடுத்துக்க போகிறீங்களா? இல்லை ஜி, நான் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ இல்லை ஜி, அது மாதிரி சன்னியாசம் பண்ணக்கூடாது. அதனால இப்போ இருக்கிற மனநிலை ஒரு 6 மாதம் கழிச்சிருக்கா, 1 வருஷம் கழிச்சிருக்கான்னு பாருங்கள். இப்போ தானே சன்னியாசம் எடுத்துக்கணும்னு தோணுது. இல்லை சாமி நான் இல்லை ஜி, அது பண்ண முடியாது அப்படின்னா. உங்கள் ஒய்ஃபுக்கு என்ன ஏஜ் அப்படின்னு கேட்டால் 38 வயசு சாமி. ஒய்ஃபுக்கு மிடில் ஏஜ். பையனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தானே 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கான் பையன். பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட், 11th 12th போகுது. அப்போ பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோட அரவணைப்பு அந்த சமயத்தில் வேலி மாதிரி தேவை. ஒய்ஃபுக்கும் பொண்ணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலி தேவை. இல்லை அப்படின்னா பயிரை வேற மாடு வந்து உள்ள மேய்ஞ்சிரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜில் தேவைப்படுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஏஜில் பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th போகணும். அப்பா இல்லை அப்படின்னா அவ்வளோதான், முடிச்சு போச்சு. பையன் 7th போகிறான், தறிகட்டு போயிடுவான் பையன். யாரும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இல்லைன்னு அம்மாவை ஏமாத்திடுவான். இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சன்னியாசம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உகந்ததில்லை. ஒருவேளை உங்களுக்கு அது மாதிரி தீவிரம் இருந்தால் சொல்லாமல் கொள்ளாமல் போயிருப்பீங்க, புத்தா போன மாதிரி போயிருப்பீங்க. ஆனால் போகலை, யோசிப்பு இருக்கா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா யோசிப்போட தியாகம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா முடியாது. நீங்கள் மோகத்தினால எடுக்கிறீங்க, அதனால இது தப்பு அப்படின்னு சொல்லி அனுப்பினேன். கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் மேலே கோவிச்சுட்டு இது பண்ணார். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்பவும் கிரகஸ்தராக தான் இருக்கார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஆபாசம். பிரசவ வைராக்கியம் மாதிரி, அதே மாதிரி வந்து ஸ்மசான வைராக்கியம் மாதிரி என்ன ஆகும், தோணும். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா மோகத்தில் தோன்றது. எனக்கு ஒரு வாட்டி தோணுச்சு. என்னோட பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போனோன்னு மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தியை வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுறோம். மறுநாள் வந்து எரிஞ்சு போன இதுலேருந்து சின்ன சின்ன எலும்பு துண்டாக எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் கொண்டு போய் கரைக்கிறதுக்காக எடுக்கிறோம். அப்போ எடுக்கும்போது வாழ்க்கை வந்து சூன்யமாக தெரியும். ஐயோ என்னடா இது, வாழ்க்கை இவ்வளவு தானா. அப்படியே மனசு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இம்பல்ஸ் ரைஸ் ஆகாமல், எதையும் போகம் பண்ணுறதுக்கு தோணாமல், அந்த வைராக்கியத்தை வச்சுலாம் சன்னியாசம் எடுக்கக்கூடாது. அதெல்லாம் மோகத்தில் உண்டாகிறது. ஸ்மசான வைராக்கியம்னு பேர். பெண்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பூர்வாசிரமத்தில் என்னோட சிஸ்டரை பார்த்தேன். 2வது குழந்தை பெற்று முடித்தோன்னே நான் பக்கத்துலேயே இருந்தேன். ரொம்ப பெயின்ஃபுல்லான இது பிரசவம் நடந்துச்சு. அக்கா சொல்கிறாங்க என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், எனக்கு 2 குழந்தைங்க போதும் அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வலியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன உண்டாகும் அப்படின்னா, இப்போ தான் சிசேரியன் எந்த வலியும் இல்லாமல் எடுத்துடுறாங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிரசவ வலி ரொம்ப பிரதானமான வலியாக இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு வைராக்கியம் தோணும். என்னன்னு கேட்டிங்கன்னா இனி பிள்ளையே பெற்றுக்கூடாது, புருஷனை பக்கத்திலேயே விடக்கூடாது அப்படின்னு தோணும். அதெல்லாம் வந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 3வது குழந்தை, 4வது குழந்தை அப்படின்னு முன்னாடி காலத்தில். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா பிரசவ காலத்தில் வர வைராக்கியமும் ஒருத்தர் மரணிச்சா வரக்கூடிய வைராக்கியமும் ஆபாச வைராக்கியம்னு பேர், மோகம்னு பேர். அதே மாதிரி சனி தசை நடக்கும்போது யாருக்காவது சனி 7.5 சனி நடக்கும். 7.5 சனியில் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நிறைய சன்னியாசிகள் உண்டாவாங்க. ஏதாவது ஒரு லோன் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க, பெரிய லாஸ் ஆகிடும், ஊரை விட்டு தப்பிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துடுவாங்க. இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணியிருப்போம், எங்கேயும் ஃபேஸ் பண்ண முடியாது, லோனு பொறுப்பு இது மாதிரி நிறைய இருக்கும், நம்மளுடைய கமிட்மெண்ட் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாமல் எஸ்கேபிசத்துக்காக வந்து ஓடி வரவங்க இருப்பாங்க. அது மாதிரி நிறைய சன்னியாசிகள் இங்கே இருக்கிற 90% சன்னியாசிகளில் எஸ்கேபிசத்தில் வந்த சன்னியாசிகளும் மோகத்தினால வந்த சன்னியாசிகளும் தான் 90%. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன்னியாசிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்தோன்னு வந்தோன்னு அது மாதிரி கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, பாடம் படி, உண்மையிலேயே உனக்கு சன்னியாச புத்தி இருந்துச்சுன்னா ஒரு 5 வருஷம் கழித்து நல்லா பக்குவப்பட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு. அப்போ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம ஞானத்தை அடைஞ்சாங்களோ அவங்களிடத்துல அதுலேயும் பாடம் படித்ததுக்கு பிறகு கூட வந்து பார்த்தீங்கன்னா மோகம் போக மாட்டேங்குது நிறைய பேருக்கு. அதனால தான் நான் சொன்னேன், சிரவணத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா தாற்பயம் இல்லை, மனனம் பண்ணதுக்கு பிறகுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேத்தின்னு ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவனிடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தவ சந்நியாசம் சித்திக்கும். நிறைய பேர் என்கிட்ட சிரவணம் பண்ணவங்களே வந்து பார்த்தீங்கன்னா மோகத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ சிரவணம் பண்ண மாத்திரத்தில் கூட நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோகம் தெரியாது. உட்காந்து நல்லா உள்ள கொண்டு வரணும், எது லட்சியம், எதுக்காக நம்ம சன்னியாசம் பண்ணுறோன்னு அப்படி நல்ல கிளாரிட்டி வந்துடுச்சு அப்படின்னா அவங்க மோகத்தினாலையும் சன்னியாசம் பண்ண மாட்டாங்க. கர்மம் பண்ணுறது துக்கம் சுவாமி அப்படின்னு அந்த துக்கத்தினாலையும் சன்னியாசம் பண்ண மாட்டாங்க. இந்த ரெண்டும் ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்களிடத்துல, பரோட்ச ஞானம் அடைந்தவர்களிடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பபத்தி, இது ரெண்டுமே அப்படிப்பட்ட தியாகம் சம்பவிக்காது
அது மட்டும் இல்ல, ந காயக்லேஷ நிமித்தானி துக்கானி சாங்கியாக ஆத்மனி பஷ்யந்தி. ஏன் சுவாமி சம்பவிக்காது அப்படின்னா, நல்ல சிரவண மனனத்தை பண்றீங்கன்னு வச்சுங்க. தான் திரும்ப 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 நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம்ல, நம்ம யோக சூத்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கேன், எல்லாம் திருஷ்யம், எல்லாம் திருஷ்யம், எல்லாம் திருஷ்யம், எல்லாம் திருஷ்யம். என்னுடைய சுகமும் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட இல்லை, என்னுடைய துக்கமும் என்கிட்ட இல்லை, எல்லாமே விருத்தி ரூபம் சித்தத்தில் இருக்கு. தேகத்தை பாருங்க, மனசை பாருங்க, எல்லாம் நடக்கிறது எல்லாம் தேகத்திலையும் மனசுலையும் இந்த லோக்கத்திலையும் தான் நடக்குது, என்னிடத்துல இல்லை. நான் பார்க்கிறவன் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா யாரு சாங்கியர்களா இருக்காங்களோ அந்த சாங்கியர்கள்னு சொல்லக்கூடிய ஆத்ம ஞானிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, காய கிளேஷ நிமித்தானி துக்கானி, இந்த உடம்பு பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துலையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், அப்படிதாங்க இருக்கும். உடம்பு எடுத்தோம் அப்படின்னா படுத்தோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கர்மா. நான் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பெட்டராக தெரியுது, ஆனால் போன வருஷம் ரொம்ப சிரமப்பட்டேன். லங்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகி ஏகப்பட்ட ப்ராப்ளம், எத்தனை வாட்டி இருமி பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த வருஷம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு, இதான் லைஃப். ஆனால் இன்னும் இப்படியே போகுமா தெரியாது, அடுத்த மாதம் என்ன ஆகுன்னு தெரியாது. கர்மத்தை அனுபவிச்சுதானே ஆகணும். அந்த கர்மா எங்கே அனுபவிக்கப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காயக்லேஷங்களை நிமித்தமாக வச்சு வரக்கூடிய துக்கங்கள், இந்த உடம்போட ரோகம் அதுன்னு பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, இதுல இருந்து நமக்கு துக்கம் வருதுல்ல, இந்த துக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாங்கியர்களாக இருக்கக்கூடிய ஆத்ம ஞானிகள் எங்கே பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆத்மனி ந பஷ்யந்தி, என்னிடத்துல பார்க்கல. இந்த துக்கம் எங்கே நடக்குது? ஆமாம், தலைக்கு தலைன்னு இருந்தால் தலைவலிக்கும், வயிறுன்னு இருந்தால் வயிற்று வலிக்கும், கிட்னின்னு இருந்தால் கிட்னி ஃபெயிலியர் ஆகும், ஹார்ட்ன்னு இருந்தால் ஹார்ட் ஃபெயிலியர் ஆகும். தனமாமிக்கு பார்த்தீங்கன்னா இது வச்சுருக்காங்க, அது என்ன பேர், ஹார்ட்டில் வச்சுருக்கிறது ஃபேஸ் மேக்கர் பேட்டரி கம்மி ஆகிட்டு இருக்கு. ஆமாம், பேட்டரி கம்மியாக தான் ஆகும், அதுக்குன்னு ஒரு பேட்டரி இருக்கிறது கம்மியாகும். எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்டு தானேங்க, இந்த ஹார்ட்டே இன்ஸ்ட்ருமெண்ட்டு தானே. தலைவலிக்காமல் மைக்ரைன் வரும், நிறைய பேருக்கு மைக்ரைன் இருக்குது, மாத்தங்கி மாதிரி இருக்கவங்களுக்குலாம். அது வாங்கிட்டு வந்த வரோம். நீங்கள் பண்ண கர்மா சரீரத்தில் பண்ண கர்மா சரீரத்தில் வெளிப்படும், வாக்கில் பண்ண கர்மா வாக்கில் வெளிப்படும், மனசில் பண்ண கர்மா மனசில் வெளிப்படும். ஆனால் நான் தான் அகர்த்தாவாச்சே. அப்ப நான் யாரு? ஏன்ட்ட ஒரு மண்ணாங்கட்டி புண்ணாக்கும் இல்லை. நான் யாரு? நான் பார்க்கிறவன். எனக்கு பார்த்தீங்கன்னா எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல எல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆமா தலைவலிக்குது, ஆமா தலைவலிக்குதுன்னு எனக்கு தெரியுது இல்லை, எனக்கு இல்லை, தலைக்கு தலைவலிக்குது. ஒவ்வொன்றுத்தையும் பார்த்தீங்கன்னா சாங்கியர்கள் அப்படின்னா யாரு அப்படின்னா, திரஷ்டா திருஷ்யத்தை பிரிச்சு பார்க்கிறவன் தான் சாங்கியன். அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னிடத்தில் பார்த்தீங்கன்னா துக்கங்களை பார்க்கல, தலையில தலைவேதனை இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா மனசு டிப்ரெஷனா இருக்கு, நான் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆத்மால பார்க்கவில்லை. அப்ப என்ன பண்ணுது? இச்சாதீனாம் க்ஷேத்திர தர்மத்வேன ஏவ ராகம் துவேஷம் இச்சை குரோதம் எதெல்லாம் நடக்குதோ அந்த மனசுல பார்க்கிறோம். நம்ம பார்த்தோம்ல 13வது சாப்டர்ல பார்த்தீங்கன்னா க்ஷேத்திர தர்மங்கள் அப்படின்னு பார்த்தோம், 6, 7, 2 ஸ்லோகங்கள்ல பார்த்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேகம் அப்படின்ற க்ஷேத்திரம் இருக்குல்ல, ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்டுக்குன்னு இருக்கிற தர்மங்கள் வேற. நான் பார்த்தீங்க அப்படின்னா க்ஷேத்திர தர்மத்வேன ஏவ தரிசிதத்வாத். நாங்கெல்லாம் எங்க பார்க்குறோம்? ப்ராப்ளம் வரவே வராத சாமி, நான் எல்லா ப்ராப்ளமும் வரும், ஆனா எங்க பார்க்குறோம்? ஏன்ட்ட பார்க்கல, நான் எங்க பார்க்குறேன்? ஆப்ஜெக்ட்ல பார்க்குறேன், திருஷ்யமா பார்க்கிறேன், இந்த தேகத்துல பார்க்கிறேன், இந்த மனசுல பார்க்கிறேன், இந்த வாக்குல பார்க்கிறேன். அப்ப பாத்தீங்கன்னா நான் என்னிடத்தில் பார்ப்பதில்லை. அதனால பாத்தீங்கன்னா அத்தக தேன காயக்லேஷ துக்க பயாத். அதனால பாத்தீங்கன்னா ஐயோ உடம்பு வலிக்குமே சாமி. நிறைய சன்னியாசிகள் பாத்தீங்கன்னா கிரி பிரதட்சணம் போங்கப்பா அப்படின்னா வந்தவெல்லாம் தாமசிக்கு. திருவண்ணாமலையில் இருக்கிற ஆளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ருத்ரன் தான். ருத்ரன் என்னது? தாமச ருத்ரன். சிவபெருமான் பார்த்தீங்கன்னா 2 அம்சம் இருக்கு. ரொம்ப சுத்த சத்துவம், வாஸ்தவத்தில் அவர் ரொம்ப சுத்த சத்துவம். அவரோட அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா தாமசம். அவர் இங்கே திருவண்ணாமலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே தாமசிக்கு தான். எப்பா என்னப்பா இப்படி இருக்க அப்படின்னு தான் இருக்கு. ரோடு ஃபுல்லாக ஒரு காரியத்தை பண்ண மாட்டாங்க சன்னியாசிகள் சோம்பி கிடக்குறாங்க, ரொம்ப சோம்பி கிடக்குறாங்க. ஏன் அப்படின்னா நடந்தா வலிக்குமே சாமி. ஆமாம், நடந்தா வலிக்க தான் செய்யும். கிரிவலம் போனால் வேலை செஞ்சால் வலிக்குமே சாமி. ஆமாம், கஷ்டப்பட்டா வலிக்க தான் செய்யும், உடம்பு வலிக்கும்.
அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளேஷம் காயத்தினால உண்டாகக்கூடிய கிளேஷம் துக்கம் இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு மற்றவங்கெல்லாம் தியாகம் பண்றாங்க, விட்டுட்டு சும்மா வந்து உட்கார்ந்துருக்காங்க காவி போட்டுக்கிட்டு. ஆனா ஆத்ம ஞானத்தை உடையவர்கள் திரஷ்டா திருஷ்யம்னு பார்க்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா துக்கங்களை எல்லாத்தையும் சரீரத்துல பார்க்கறாங்க. அதனால அவங்க மோகத்தினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்மத்தை தியாகம் பரித்தியஜந்தி, அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காயக்லேஷத்துக்கு பயந்து துக்கத்துக்கு பயந்து சந்நியாசம் செய்வதில்லை. அப்போ வந்து எதுக்காக சந்நியாசம் பண்றாங்க? ஆத்ம ஞான நிஷ்டைக்காக சந்நியாசம் பண்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி பிரிச்சுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பேசக்கூடிய 4 பட்சங்களும் சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி சந்நியாசம் பண்ணக்கூடிய வித்வத் சந்நியாசிகளை பற்றி சொல்லப்படவில்லை. 2 சந்நியாசத்துல வித்வத் சந்நியாசிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நிஷ்டைக்காக சந்நியாசம் எடுக்கிறார்கள், அவர்களை பத்தி இங்க பேசல. அப்ப இங்க பேசுறது யாரை பத்தி பேசுது அப்படின்னா விவிதிஷா சந்நியாசம் எடுத்துக்கிற வியாபகாரிக சந்நியாசிகளை பத்தி தான் இங்க பேச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆச்சாரியர் மட்டும் சொல்ற ந அபி தே கர்மணி ஆத்மனி பஷ்யந்தி. அது மட்டுமல்ல, ஆத்ம ஞானத்தை உடையவர்கள் என்ன பண்றோம், இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் 3:27 3:28 2 ஸ்லோகங்களை சொல்லிக்கிட்டே இருக்கேன். பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மன்யதே. அப்ப யாருப்பா கர்மத்தெல்லாம் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 3 குணங்கள், சத்துவகுணமும் ரஜோகுணமும் தமோ குணமும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கர்மங்களை பண்ணுது. அப்ப நான் யாரு? நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பவன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கர்மங்களை எல்லாத்தையும் எங்க பாக்குறாங்க அப்படின்னா ந அபி தே கர்மணி ஆத்மனி பஷ்யந்தி. சாங்கியர்களா இருக்கக்கூடிய ஆத்ம ஞானிகள் என்ன பண்றாங்க, கர்மம் பண்றதை கூட வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒரு கவனம் என்ன இருக்குன்னா நான் பார்க்கிறவன்றதுலயே இருந்துகிட்டு இந்த பரமஹம்சானந்தா என்ன தேகம் என்ன பேசிக்கிட்டு இருக்கோ அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா நான் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிற என்னையே நான் ஆப்ஜெக்டா பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாடம் எடுத்துட்டு இருக்கிறது யாரு? தேகம் பாடம் எடுத்துட்டு இருக்கிறது, வாக்கு பேசிக்கிட்டு இருக்கு, மனசு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாத்தையும் நான் யார் என்ன பண்றேன்? நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப இந்த கர்மங்கள்லாம் எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மங்கள் எல்லாமே பிரகிருதியில நடக்குது, தேகாதிகள்ல நடக்குது, என்னிடத்தில் நடப்பதில்லை, நான் பார்க்கிறவன் அப்படின்னு. ஏன நியதம் கர்ம மோகாத்து பரித்தியஜேயு. அப்படி பார்க்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா சாமி ஏன் எல்லாத்தையும் நிப்பாட்டுங்களா? அப்படின்னா நிப்பாட்டினா என்ன, நிப்பாட்டி ஆட்டிட்டு நான் பண்ணவே இல்லையே. இப்போ நான் கேட்குறேன் பாடத்தில் நிப்பாட்டுங்களா சாமி? நான் பாடமே படித்து கொடுக்கலையேங்க. பாடம் நான் படித்து கொடுத்தாதேன்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராப்ளம் வரப்போகுது. நான் படித்து கொடுக்கல, நான் எந்த கர்மத்தையும் பண்ணவில்லை. யார் கர்மா பண்றா? பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசம். எல்லா கர்மங்களும் பிரகிருதி பண்ணுது, நான் பண்ணவில்லை அப்படின்னு ஒருத்தருக்கு ஞானம் இருந்துச்சு அப்படின்னா அவன் மோகத்தினால தியாகம் பண்ணுவானா? மோகத்தினால தியாகம் பண்ண மாட்டான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம ஞானத்தை அடைந்தவன் மோகத்தினால் தியாகம் பண்ண மாட்டான். அப்போ எதுக்காக தியாகம் பண்ணுவான்? நிஷ்டைக்கு சாதனம் சர்வ கர்ம சந்நியாசம்னு என்ன பண்ணுவான்? தியாகம் பண்ணுவான். 49வது ஸ்லோகத்தில் 18:49 சொன்ன மாதிரி அவன் என்ன பண்ணுவான்? கர்மத்தை தியாகம் பண்ணுவான். நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் சந்நியாசேன அதிகச்சதி. அந்த பிரம்மத்தை பிராப்தி பண்றதுக்காக சந்நியாசம் பண்ணுவான் ஒழிய மோகத்தினால சந்நியாசம் பண்ண மாட்டான். அது மட்டும் இல்ல, குணானாம் கர்ம நயேவ கிஞ்சித் கரோதி இதி ஹே தே சந்யசந்தி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் படித்த மாத்திரத்தில் குருநாதர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா நீ கர்த்தா இல்லை, நீ கர்த்தா இல்லை, நீ கர்த்தா. அப்போ யார் கர்த்தா அப்படின்னா குணானாம் கர்ம ந ஏவ கிஞ்சித் கரோதி. கர்மங்கள் எல்லாம் குணங்களினுடையது. 3 குணங்கள் தான் கர்மத்தை செய்கின்றன. இப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், நீங்க பண்ணல, நீங்க பண்ணல, நீங்க பார்க்கிறவர், நீங்க சாட்சி. அப்ப யார் கர்மா பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகிருதியோட 3 குணங்கள் தான் கர்மத்தை பண்ணுகிறது. ந கிஞ்சித் கரோதி, நான் செய்யவில்லை, நான் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்ணல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது ஹீ தே சந்யசந்தி. இந்த விதமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்கள் சந்நியாசம் பண்றாங்க. எதுக்காக? நிஷ்டைக்காக பண்றாங்க. அதனால சர்வ கர்மாணி மனசா சந்யஸ்ய. முதல் விஷயம் சந்நியாசத்துல வாஸ்தவ சந்நியாசம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? வாஸ்தவ சந்நியாசம் வேஷம் இல்லைங்க சுவாமி.
வசிஷ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிரகஸ்தர் தானே, 101 குழந்தைங்க. யோசிச்சு பாருங்க. பிரஜாபதி சாமி 101 குழந்தை பெற்றுட்டு எப்படி சாமி சன்னியாசியாக இருக்க முடியும்? கேள்வி வரும்ல உங்களுக்கு. ஒரு குழந்தைய பெற்றுட்டே நான் படுற அவஸ்தை ரொம்ப இதாக இருக்குது. 101 குழந்தைய பெற்றுட்டு வசிஷ்டர் எவ்வளோ பாடுபட்டிருப்பார், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். பெரிய சம்சாரி இல்லை. பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்நியாசம் நல்லா பண்ணியிருந்தாங்க. எப்படி சந்நியாசம் அப்படின்னா, சர்வ கருமாணி மனசா சந்நியசிய. சந்நியாசம் வாஸ்தவத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசால பண்ணுறது தான் சந்நியாசம், வாஸ்தவ சந்நியாசம். வெளியில பண்ற சந்நியாசம் வந்து வியாபகாரிக்க சந்நியாசம். வாஸ்தவ சந்நியாசம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் தர்ஷ்டாவா இருக்கேன், நடக்கிறதெல்லாம் இந்த பிரகிருதியில் நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த தேகத்துல கர்மா நடக்குது, மனசுல கர்மா நடக்குது, இந்திரியங்கள்ல கர்மா நடக்குது, நான் பார்ப்பவன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கர்மண்ய கர்மய பஷ்யேத் அகர்மணிச்ச கர்மயக சபுத்திமான் மனுஷேஷு சயுக்த கிருத்ர கர்ம கிருத்து அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4வது சாப்டர்ல 4:28 எவ்வளோ ஸ்லோகத்தில் பார்த்தோம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எவன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் பாடம் படித்து என்னவா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் பாடம் படித்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாயிட்டு கர்மத்தை நான் செய்யவில்லை அப்படின்னு மனசால வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ணுறது. இத்தியாதிபிகி தத்துவவிதக சந்நியாச பிரகாரக உக்தா. 4:18 28 இல்லை 4:18. நேற்று யாரும் சொன்னாங்க, சாமி 18 வர ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு. யார் சொன்னா நேற்று? யாரும் சொன்னாங்க. கரெக்டு தான். நீங்கள் தான் சொன்னீங்க. ஆமாம், 4:18 வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான ஸ்லோகம். 5:18 அதே மாதிரி. ஒவ்வொருத்திலையும் 18 எடுத்து பாருங்க, அவ்வளோ அற்புதமாக இருக்கும். 4:18 ஸ்லோகம் தான் வாஸ்தவத்தில் தன்னிடத்தில் கர்மத்தை பார்க்காமல் பிரகிருதி தான் கர்மத்தை பண்ணுது, நான் பண்ணவில்லை அப்படின்னு யாரை அறிஞ்சுக்கிட்டு பண்ணுறாங்களோ அதுதான் ஆத்ம ஞானத்தோட. இதுக்கு என்ன சந்நியாசம் பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரவணம் பண்ணி நல்ல தெளிந்த ஞானத்தோட யார் சந்நியாசம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பேர் வித்வத் சந்நியாசி அப்படின்னு பேர். வித்வத் சந்நியாசின்னு பேர். மோகம் இருக்குமாங்க? அங்கே மோகம் இருக்காது. காயத்தோட துக்கத்துக்காக இந்த உடம்பு கர்மம் பண்ணது துக்கமாக இருக்குது அப்படின்னு பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அப்போ எதுக்காக அவங்க சந்நியாசம் பண்ணுறாங்க? நிஷ்டைக்காக பண்ணுறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இத்தியாதிபிகி தத்துவவிதகா சந்நியாச பிரகாரக உக்தக. இந்த விதமாக தான் தத்துவத்தை அறிந்தவர்களுடைய சந்நியாச முறையானது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சந்நியாசத்தை வந்து பார்த்தீங்கன்னா 2 எடுத்துக்கங்க. ஒன்று விதிஷா, சத்துவத்தை அறியாத அஜானத்திலிருந்து எடுக்கிறது, ஞானத்தை அடையிறதுக்காக. அதுக்கு வித்வத்து அப்படின்றது ஞானத்தை அடைஞ்சவங்க நிஷ்டைக்காக எடுக்கிறது வித்வத் சந்நியாசம். இப்போ யாருக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வித்வத் சந்நியாசத்தில் ப்ராப்ளம் இல்லை, அவங்க நல்லா குருநாதர்கிட்ட படித்து சந்நியாசத்தை எடுத்துருவாங்க. யாரெல்லாம் இந்த ஞானத்தை அடையிறதுக்கு முன்னாடி சந்நியாசம் எடுக்கிறோமோ என்ன மாதிரி குரூப்பு, அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து புத்தி வந்து பார்த்தீங்கன்னா மோகத்தில் இருக்கும். ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், எப்படி பண்ணணும் யாருக்கும் தெரியாது. இங்கே இருக்கிற ஆல்மோஸ்ட் சன்னியாசிகள் வந்து பார்த்தீங்கன்னா 95% பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா மோகத்தினால தான் எடுக்கிறாங்க. நல்லதும் இருக்கும், மோகத்துலேயும் நல்லது கெட்டதும் இருக்கும். நல்ல சன்னியாசிகளாக இருப்பாங்க நிறைய பேர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சன்னியாசி சொன்னார், நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டீங்க சாமி, நான் எடுத்துட்டேன் அப்படின்ட்டார். ஒரு ஆடிட்டர் சுவாமி, வயசு வந்து பார்த்தீங்கன்னா 72, சன்னியாசம் கொடுக்கும்போது 72. நான் மற்றவங்களுக்கு சன்னியாசம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். பாடம் போயிட்டுருக்கு, பிருகதாரண்யம் போயிட்டுருக்கு, ஐத்திரேயமும் பிருகதாரண்யமும். ஒரே சன்னியாசம் 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 போயிட்டே இருக்குது. கிளாரிட்டி. அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. பையனோட பொண்ணும் அமெரிக்காவில் இருக்குது, பையனும் அமெரிக்காவில் இருக்குது, எல்லாம். இவர் மட்டும் தனியாக இருக்கார். இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா பாடம் படிக்க ஆரம்பித்தார். பாடம் படிக்க ஆரம்பிச்சோன்னே ஒரு 4-5 பேருக்கு சன்னியாசம் கொடுக்குறேன். நான் 4-5 பேருக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும்போது அவரும் வந்து சாமி எனக்கும் சன்னியாசம் கொடுங்கன்னார். நான் என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, எதுக்குச்சு அவசரப்படுறீங்க? இல்லை சுவாமி, நான் செத்து போனாலும் செத்து போயிடுவேன். அதான் அவர் சொன்னார், எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு, எப்போ வேணாலும் மரணம் வந்துடும், நீங்கள் ஒரு ஆபத் சன்னியாசம்னு ஒன்று சொல்கிறீங்களே, எனக்கும் சன்னியாசம் கொடுத்துருங்க அப்படின்னோடனே நான் என்ன பண்ணேன், 72 வயசாச்சு, இனிமேல் அவர் லோக்கத்துக்கும் போக மாட்டார், இயல்பாகவே உடம்பு தளர்ந்துருச்சு, இனிமேல் சன்னியாசம் பண்ணுறதுல எந்த ஒரு இது இருக்கா? அப்போது ஒய்ஃப் வந்து செட்டில் ஆகிட்டாங்க, பையனும் க்ரீன் கார்டு ஹோல்டர் வாங்கிட்டாங்க, அங்கேயும் செட்டில் ஆகிட்டாங்க, பையன் பொண்ணு எல்லாம். திரும்ப இங்கே வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்க, அதனால் புத்திரேஷனாக இருக்காது,
வித்தேஷனா நல்லா சம்பாதிச்சுலாம் இது பண்ணிட்டாரு. வித்தேஷனாவும் பொருள் மேலேயும் ஆசை இருக்காது. லோகேஷனா இனிமேல் லோகத்தை அடையிறதுக்கும் ஆசை இருக்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சரியா இருக்கும் அப்படின்னு நானும் என்ன பண்ணேன், சன்னியாசம் பண்ணிவிட்டேன். ரொம்ப யோசிச்சு தான் பண்ணேன். கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நான் சொன்னதுக்கெல்லாம் தலைகளாக போய் கடைசியில் வந்து லாஸ்ட்டாக என்கிட்ட ஃபோன் பேசும்போது சொன்னார், நீங்கள் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டீங்க சாமி. நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலைங்க, பாடம் நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிருகதாரண்யம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுச்சு. உங்களால் அதில் நிற்க முடியல, மோகம். அப்போ சன்னியாசிகள் நிறைய பேர் சன்னியாசம் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் வீடே வந்துடுச்சு வீட்டுக்குள்ளார. பாடம் படித்தவங்கள்ட்ட தான் சின்மயா மிஷன், தயானந்தா மிஷன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் உள்ளே வந்தாச்சு. ஃபேமிலியோடு சேர்ந்து தான் இருக்காங்க. மோகம். எனக்கு ஒரு சாமி இருந்தார், அவர் தெரிஞ்ச சாமி. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி தான் பிஸ்னஸே பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஆசிரமத்துக்குள்ளார வந்து பிஸ்னஸ், எல்லா பிஸ்னஸும் ஃபேமிலி பண்ணிகிட்டு இருந்துச்சு. நல்ல வருமானம். இவர் சன்னியாசி, நல்ல ஒரு கோயிலை கட்டி ஒரு ஆசிரமத்தை கட்டி நல்லா ஆனந்தமாக ஓடிக்கிட்டு இருக்கு. வீடு இருக்குது, இது இருக்குது. அப்போ என்னத்தை விட்டீங்க நீங்கள்? அப்போ நிறைய சன்னியாசம் வாஸ்தவத்தில் ஆபாச சன்னியாசம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே தியாகம் பண்ணாமல் எதுக்காக சன்னியாசம்னே தெரியாமல் ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்ட சன்னியாசியா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கரில் போய் ஏதாவது ஒரு சிலையில் போய் ட்ரெஸ்ஸை மாட்டினா கூட, காவி ட்ரெஸ்ஸை மாட்டினா கூட அது சன்னியாசி ஆகிடுமே. ட்ரெஸ் இல்லை சன்னியாசம். சன்னியாசம்ன்றது மனசில் இருக்கிறது தியாகம். எதுக்காக தியாகம் அப்படின்னா நான்ல நிற்கணும். இந்த நான்ல நிற்கிறதுக்கு எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் தப்பு அப்படின்னு எல்லாத்தையும் விடுறது. இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா வித்வத் சன்னியாசிகளுக்கு பொருந்தும் இல்லையா, மற்றவங்களுக்கு பொருந்தாது. அதனால ஒரு கன்க்ளூஷனுக்கு வரார். தஸ்மாத், ஒரு கன்க்ளூஷன். எப்பவுமே தஸ்மாத்னு வந்தா கன்க்ளூஷன். ஆகையினால் ஏ அந்நே அதிகிருதா கர்மணி அனாத்மவிதோ, யார் வந்து இப்போ நல்லா 4 பட்சங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு போயிட்டு இருக்கு. இந்த 4 பட்சங்களும் யாருக்காக விசாரம் பண்ணுறோம் அப்படின்னா, 4 பட்சங்கள்லையும் காமன் என்னது? சந்நியாசம்னாலும் தியாகம்னாலும் தியாகம். அந்த தியாகத்தை பற்றி நம்ம இப்போ விசாரம் பண்ண போகிறோம். 4 பட்சங்களாக விசாரம் பண்ண போகிறோம். இந்த 4 பட்சங்களும் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏ அந்நிய, யாரு? வித்வத் சந்நியாசிகளுக்கு அந்நியமா, கர்மத்தில் அதிகாரத்தை பண்றதுல அதிகாரம் உடையவர்களா, அனாத்மவிதோ, யாரு ஆத்மாவை அறியாதவர்களோ அஜ்ஞானிகளோ, ஏஷாம்ச மோகாத் தியாக சம்பவதி, எவர்களிடத்துல புரிதல் இல்லாம மோகத்தினால சந்நியாசம் சம்பவிக்குமோ அந்த சம்பவதி காயக்லேஷ பயாத்துச்ச, மோகத்தினால சந்நியாசம் சம்பவிக்கலாம். இல்லைனா உடம்போட வந்து பார்த்தீங்கன்னா தேகத்தில் கஷ்டப்படுறோம் அப்படின்னு. என்கிட்ட ஒரு சன்னியாசி இருக்கார், அவர் அலுங்காமல் குலுங்காமல் இருப்பார். சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்மயானந்த சுவாமி ஒருத்தர் இருந்தார், சின்மயா மிஷன் சேலத்தில் இருக்கிற சுவாமி. அவர் வந்து இவர் போய் அங்கே அந்த சுவாமி போய் பார்ப்பார். அந்த சுவாமி ரொம்ப சௌக்கியமாக இருக்காரு. இவர் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அந்த சுவாமி ரொம்ப சௌக்கியமாக இருக்காரு, சின்மயா மிஷன் சுவாமி ரொம்ப சௌக்கியமா. ஓ, சன்னியாசி ஆயிட்டா வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படாமல் இருக்கலாம், நோகாமல் இருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு என்ன பண்ணாரு கிருஷ்ணானந்த சுவாமி. கிருஷ்ணானந்தா நினைக்கிறேன், கிருஷ்ணானந்தா தானே, கிருஷ்ணானந்த சுவாமி. அவரை இவர் போய் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருந்தோன்னே கிருஷ்ணாத்மானந்தா. அவர் நல்லா பிரசன்னமா இருப்பார், ரொம்ப சந்தோஷமா இருப்பார் அவர் பார்க்கறதுக்கு. இவர் என்ன பண்ணார், ஆமாம்மா, உங்கள் குரு தான் உங்கள் குருவை வந்து என்னோட சிஷ்யர் வந்து போய் அப்போ வேலை பார்த்துட்டு இருக்க போய் பார்த்துருக்கார். போய் பார்க்கும்போது கிருஷ்ணாத்மானந்தா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் ஆசிரமத்தில். ஓஹோ, நம்ம சன்னியாசம் எடுத்துட்டாலும் நம்மளும் சுகமாக இருக்கலாம். இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டை வேறு போட்டிருக்கேன். அவர் வந்து சேல்ஸ் ரெப்பாக இருந்தார். டார்கெட்டை வந்து முடிக்கிறதுக்குள்ளார தலைப்பிச்சு போய் மண்டை காஞ்சி போயிடும், அவங்களுக்கு முடியெல்லாம் கொட்டி போயிடும். அப்போ முடியெல்லாம் கொட்டி போயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னும் போது அவர் நினைச்சார் என்னன்னா, ஓஹோ, நம்மளும் சன்னியாசம் எடுத்துட்டா கிருஷ்ணாத்மானந்தா மாதிரியே சௌக்கியமாக இருக்கலாம் போல இருக்கு, நல்ல ஆனந்தமாக இருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு காய கிளேஷ பயாத், நல்லா ரெப்பாக இருந்துக்கிட்டு டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஓடி நொந்து போயிருக்கேன் அப்படின்னு அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சன்னியாசம் எடுத்தார். அதுக்கு என்ன பேர்? காய கிளேஷ பயத்தினால எடுக்கிற சன்னியாசம். நிறைய பேர் எடுக்கிற சன்னியாசம் மோகத்தினால எடுக்கிற சன்னியாசம். அப்போ அஜ்ஞானிகளா இருந்துக்கிட்டு மோகத்தினாலையும் சந்நியாசம் சம்பவிக்கும். அதுக்கப்புறம் காயக்லேஷம்னு சொல்றக்கூடிய தேகத்தோட கஷ்டத்தினால எடுக்கிற சந்நியாசமும் சம்பவிக்கும். இந்த 2 பேரும் தேயேவ தாமசாகா தியாகினோ, அவங்க எப்படிப்பட்ட தியாகம் பண்றாங்க தெரியுங்களா? அவங்க பண்ற தியாகத்துக்கு பேரு
தாமசத்தியாகினோ ராஜசாச்ச இது. அவங்க பண்ற தியாகம் தாமசத்தியாகம், ராஜசத்தியாகம். அப்ப அப்படிப்பட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது நிந்தியந்தே, அவர்களை தான் நம்ம என்ன பண்றோம், நிந்தனை பண்றோம். யாரு மோகத்தினால எடுக்கிறாங்களோ அது தாமசத்தியாகம். கர்மம் பண்றதுக்கு பயந்துட்டு பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா போகத்தை அனுபவிக்கலான்னு பண்றது ராஜசத்தியாகம். இது மாதிரி தியாகம் பண்றவங்களை நிந்தியந்தை, இவங்க என்ன பண்ணுவாங்க, தியாகம் பண்ணிட்டு வீட்டை கொண்டு வந்து வச்சிருவாங்க. தியாகம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா எதையுமே தியாகம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ட்ரெஸ் மட்டும் மாட்டிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பழசெல்லாம் அப்படியே கண்டினியூ ஆகும், பேர் மட்டும் மாறி இருக்கும். வீட்டுக்கு எல்லாத்தையும் இங்க இருந்து தனத்தை கொடுக்குறாங்க. இப்ப நீங்க எனக்கு தட்சணை கொடுக்குறீங்க, என்ன என்ன பேர் தெரியுங்களா, சிவசொத்துன்னு அர்த்தம். சிவசொத்து வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு போகணும் அப்படின்னா அந்த உலகத்துக்கே போகணும், சிவனோட ஊருக்கு தானே போகணும். மொத்த உலகமும் வந்து சிவனோடது. அப்ப சன்னியாசிக்கு கொடுக்குற பணம் வந்து பாத்தீங்கன்னா நான் வீட்டுக்கு அனுப்பிட்டு இருந்தேன்னா என்ன ஆகும், தப்பா போயிடும்ல அது. அப்போ வந்து இங்க இருக்க நடக்கிற எல்லா சன்னியாசமும் ஆபாச சன்னியாசம். இங்க சன்னியாச மார்க்கத்துக்கு வந்துட்டு வந்து இங்க பணத்தை சேர்த்து வீட்டுக்கு அனுப்புறது, இங்க பிச்சைக்காரன்ல இருந்து பெரிய மடாதிபதி வரைக்கும் இதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அது தப்பு, பெரிய தப்பு. சன்னியாசியோட பணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துக்கே பயன்படுறது தான், குடும்பத்துக்கு இல்லை. அதனால தான் குடும்பத்தை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வசுதேவ குடும்பகம்னு போகணும். மாதாச்ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரக. என்னோட அப்பா சிவன் தான், என்னோட அம்மா பார்வதி தான். சிவனடியார்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சொந்தக்காரங்க, மொத்த ஜெகத்தும் என்னோட சொந்தக்காரங்க தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணுன்றதுக்காக தான் சன்னியாசிகிட்ட பணம் கொடுக்கறது. இது தனியாக போச்சு அப்படின்னா அப்போ அவங்க பண்ண சன்னியாசம் என்ன அப்படின்னா ராஜச சந்நியாசம். மோகத்தினால எடுக்கிறது தாமச சந்நியாசம். இவங்களை தான் நம்ம என்ன பண்றோம், நிந்தியந்தே, நிந்தனை செய்யப்படுகிறார்கள். கருமினாம் அனாத்ம ஞானாம், யாரெல்லாம் கருமத்தில் அதிகாரம் இருந்துகிட்டு ஆத்மாவை அறியாதவங்களா இருக்காங்களோ அவங்கள பத்தி தான் நம்ம நிந்தனை பண்றோம். கர்ம பல தியாக ஸ்துத்தி அர்த்தம். எதுக்காக பண்றோம், எதுக்காக இந்த இவங்களை நிந்தனை பண்றோம், நிந்தனை பண்றதுக்கு, நிந்தனைக்காக இல்லை. ஏன்னா நிந்தா நிந்தித்தும் பிரவர்த்ததே, நிந்தனை பண்றதுக்காக நிந்தனை யார் மேலங்க நமக்கு கோபம் இருக்கு. நான் எதாவது திட்டுறேன் அப்படின்னு வச்சுங்களேன், எனக்கும் அவங்களுக்கு என்ன கொடுக்கல் வாங்கலா இருக்கு, யாராவது கொடுத்தல் வாங்கல் பண்றாங்களா. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எல்லாம் உத்தாரணமாகணும்னு எல்லாம் பண்றோம். இப்போ நான் என்கிட்ட இருந்த ஆடிட்டர் சுவாமியை நான் கிண்டல் பண்றேன், நான் தான் சன்னியாசம் கொடுத்தேன், நான் தான் கிரிட்டிசைஸ் பண்றேன். இன்னொரு சன்னியாசியும் நான் தான் கொடுத்தேன், வலுக்கட்டாயமா என்கிட்ட சன்னியாசம் வாங்கினேன், அவரை நான் நிந்தனை பண்றேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இது நல்லா நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா வரணுன்றதுக்காக சன்னியாசம் கொடுக்குறோம். இவங்க பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா பாதையை தீர்மானிச்சுக்கிட்டு நல்ல முறையில் இந்த ஆத்ம ஞானத்தில் வருவாங்கன்னா அவங்க கெட்டு போகிறாங்க, சாஸ்திரத்தை வந்து ஸ்வீகாரம் பண்ணுறதில்ல. அப்போ எதுக்காக நிந்தனை பண்ணுறோம் அப்படின்னா நிந்தனை பண்ணுறதுக்காக நிந்தனை பண்ணவில்லை. அப்போ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரெல்லாம் இப்போ விபூதிஷா சன்னியாசம் எடுக்கிறோமோ, இப்போ யார் கிரகஸ்தராக இருக்கீங்களோ வானப்பிரஸ்தராக இருக்கீங்களோ நம்ம எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா வேஷத்தை மாட்டிக்காதீங்க. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கர்மப்பல ஸ்துத்தி அர்த்தம். அதான் இங்கே சொல்லுது, கர்மப்பல தியாகத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டும். அப்போ நம்ம பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முமுக்ஷு ஆகணும் அப்படின்னா நிஷ்டைக்கு முன்னாடி சன்னியாசம் எடுத்துங்க, நிஷ்டைக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆகுங்க, சிரவணம் பண்ணுங்க, நல்லா மனனம் பண்ணுங்க. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒன்று வேணாம் கர்மத்தை தியாகம் பண்ணக்கூடாது. கர்மத்தை பண்ணிக்கிட்டே என்ன பண்ணணும், எல்லா கர்ம பலன்களையும் ஈஸ்வரார்ப்பணம்னு பண்ணிக்கிட்டு இருங்க. அப்போ கர்ம பலனை வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ணுறது தான் உங்களுக்கு குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும், உங்களுக்கு நிஷ்டைக்கு கொண்டு போகும். அதனால் அதை ஸ்துதி பண்ணுறதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், தாமச தியாகத்தையும் ராஜச தியாகம் பண்ண சன்னியாசிகளையும் வேஷதாரிகளையும் நம்ம என்ன பண்ணுறோம், நிந்தனை பண்ணுறோம். வேஷதாரிகளை நிந்தனை பண்ணணும்னு அவசியம் நமக்கு இல்லை. உன்னை ஸ்துதி பண்ணணும் அப்படின்னா, உன்னை ப்ரிஸ்கிரைப் பண்ணணும்னா இதை பண்ணாதீங்கன்னு சொல்கிறது அவசியம். அதுக்காக இது சொல்லப்படுது. ஆயிடுச்சா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வித்வத் சன்னியாசிகளை பற்றி பேச்சில் இப்போ நம்ம எல்லாம் என்ன ஆகணும் அப்படின்னா சாஸ்திரம் படித்து புரிஞ்சு நல்லா ஏன் எடுக்கிறோம் எதுக்கு எடுக்கிறோன்னு தெளிவடைஞ்சு நிஷ்டைக்காக சந்நியாசம் எடுத்துக்கங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுங்க, யஜ்யதான தபஸ நம்ம பண்ற எல்லா கர்மத்தையும் ஈஸ்வரார்ப்பணமா பண்ணுங்க. சும்மா இருக்காதீங்க, பேய் மாதிரி வேலை செய்யணும். ஆனா பேய் மாதிரி வேலை செஞ்சாலும் ஒரு கர்மத்தோட பலனையோ எனக்குன்னு ஆசைப்படாம பண்ணிக்கிட்டே இருக்கும். சர்வ கர்ம பலத்தியாகத்தை பண்ணணும். யஜ்யதான தபஸை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கணும், விடக்கூடாது. கூட வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்டைக்கு போகும்போது தான் சர்வ கர்ம சந்நியாசம். நிஷ்டைக்கு முன்னாடி வரைக்கும் கர்மப்பல தியாகம்தான் செய்யத்தக்கது. காமிய கர்மத்தை எல்லாத்தையும் விட்டுருங்க.
எல்லா காமிய கர்மத்தையும் விட்டுருங்க, எல்லா நிஷித்த கர்மங்களையும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யஜ்யதான தபஸை மட்டும் நம்ம பண்ணுற எல்லா கர்மத்தையும் தியாகம் பண்ணிக்கிட்டு பல தியாகம் பண்ணிக்கிட்டே பண்ணுங்க. இதுதான் சித்தாந்தம். ஆயிடுச்சா? மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. நார்த் இந்தியாவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மடாதிபதிகள்கிட்டலாம் வந்து 108 1000 ஆட்டுன்னு பக்கத்தில் போட்டிருப்பான். 1008 108ன்னு போட்டிருப்பான். மடாதிபதிகள்கிட்டலாம் வந்து அந்த நம்பர் என்ன அப்படின்னா, கைலாஷ் ஆசிரமம் மாதிரியான ஆசிரமங்கள்லாம் இத்தனை பேருக்கு சன்னியாசம் கொடுக்கறது. அப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, யார் சன்னியாசத்துக்கு அதிகாரி அதெல்லாம் யாரும் பார்க்குறதில்ல. பார்க்காம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டமாக கொடுக்கறது சன்னியாசம். அதில் இருக்கிறவங்கெல்லாம் தாமசமும் ராஜசமுமாக தான் இருப்பாங்க. ஊர் ஃபுல்லாக தப்பு தப்பாக ஒருத்தரை புரிஞ்சு. இப்போ நானே வந்து பாடம் எடுத்தே வந்து பார்த்திங்கன்னா 6 பேருக்கு சன்னியாசம் கொடுத்து 3 டிக்கெட் காலி, 2 டிக்கெட் காலி, 3 டிக்கெட் காலி, 1 2 ஆமாம் 4 டிக்கெட் தான் கரெக்டாக இருக்குது, 3 டிக்கெட் காலி. பாருங்கள், நான் பக்கத்தில் இருந்து பாடம் எடுக்கும் போதே ஆளே தெரியாமல் சன்னியாசம் கொடுத்தா என்ன ஆகும்? ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசிரமத்துக்கு வேலை செய்கிறதுக்கு ஆள் வேணும். எல்லா ஆசிரமங்கள் பெருசாக கட்டி வச்சாச்சு. கட்டி வச்ச ஆசிரமங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்காரங்களை போட்டு சம்பளம் கொடுத்தா என்ன ஆகும்? ஆசிரமம் ரன் பண்ண முடியாது. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஆசிரமங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா சன்னியாசிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்காரங்க. சம்பளம் வாங்க மாட்டான். அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த நண்டு மாதிரி ஒருத்தர் பிடிச்சி இழுத்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு எல்லா ஆசிரமங்களையும் பாலிடிக்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லா ஆசிரமங்கள்லையும் பாலிடிக்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். நண்டுங்கள்லாம் ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். ஒன்று கூட ஒன்று மேலே ஏற விடாது. காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும். இவங்க மடாதிபதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நீங்கள் சண்டை போடுங்கன்னு அவங்களே பாலிடிக்ஸை கிரியேட் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு வேறு வேலையை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் வேணுன்றதுக்காகவே நிறைய சன்னியாசம் கொடுக்குறாங்க. அப்போ தகுதியை பார்த்து அவனுக்கு பக்குவம் வந்துடுச்சா அவனை கர்மயோகத்தில் ஈடுபடுத்தி அவனை வந்து மனசு சமநிலை கொண்டு வந்து அவனுக்கு ஆத்ம ஞானத்தை கொடுத்து அவனுக்கு சன்னியாசம் கொடுக்கணும்னு இங்கே யாரும் இது இல்லை. டைம் இல்லை, யாருக்கும் ஆள் வேணும். அப்போ சன்னியாசம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்பளம் இல்லாத ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசம் கொடுத்து ஸ்வீகாரம் பண்ணி பேரை மாற்றி உட்கார வச்சிடறோம். இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அது பண்ணக்கூடாது. மோட்சத்துக்கு அது சாதனம் இல்லை. அவன் வீணாக போயிடுவான். அடிச்சா ராகத்வேஷத்திலேயே மாட்டிக்கிட்டு வீணாக போயிட்டு இருக்க வேண்டியது. ஆசிரமங்கள் எல்லாம் இப்படி தான். நார்த் இந்தியாவில் நான் ட்ராவல் பண்ணி பார்த்துருக்கேன். நிறைய ஆசிரமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ஆசிரமங்கள் இருக்குது. எப்பவுமே கம்மி தானே. நல்லவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க, புரிஞ்சவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. மீதி எல்லாம் மோகம். ராஜச தியாகம், தாமச தியாகம். ராஜச சந்நியாசம், தாமச சந்நியாசம் இதான் நடந்துட்டு இருக்கு. ராஜச சந்நியாசம் எப்படி இருக்கும்? க்ஷத்திரியர்கள்னு பேர். சன்னியாசியில க்ஷத்திரியர்கள். வைஷ்ய சன்னியாசிகள் யாரு அப்படின்னா எல்லாம் கல்லா கட்டுறதுலேயே கவனமாக இருக்கிறது, வியாபாரம் பண்ணுறது. இந்த சன்னியாசிகள் தான் தாமச சன்னியாசிகள். தாமச பிரதானமாக, ராஜச கவனமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் சூத்திர சன்னியாசிகள். தாமச குணம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அவனால் பணம் சம்பாதிக்கிறது கூட முடியாது. அவன் என்ன பண்ணுவான்? தாமசமாக இருப்பான். சூத்திர சன்னியாசியை வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்போ சன்னியாசிகளில் 4 கேட்டகரி பண்ணோம். சாத்விக சன்னியாசி, பிராமண சன்னியாசின்னு பேர். சுதர்மத்திலே நிற்பான். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ராஜச சன்னியாசி வேலை பண்ணிக்கிட்டு இருப்பான், ரொம்ப ரஜசிக்காக இருப்பான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வைஷ்யன். நல்லா ஆல்மோஸ்ட் இப்போ நார்த் இந்தியா போனீங்கன்னா எல்லா க்ஷேத்திரங்கள்லையும் ஹோட்டல் நடந்துகிட்டு இருக்கு, லாட்ஜ் நடந்துகிட்டு இருக்கு, வருமானம் கல்லா கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா வைஷ்ய சன்னியாசிகள்னு பேர். அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாது, வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான், அவன் சூத்திர சன்னியாசி. இந்த 4 கேட்டகரி தான் சன்னியாசிகள். குணத்தை பேஸ் பண்ணி பார்ப்போம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.